மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நான் வந்து உண்டான பொருளை சொல்லிடுவேன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சிலருக்கு தெரியலாம், இருந்தாலும் பொதுவாக இருக்கும்போது அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் செய்வேன். அதனால் நான் செய்யறதுனால நீங்களும் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஐயா, நீங்கள் உங்களை வரவேற்கிறோம். முதல் முறையாக கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நம்முடைய சகோதரர் காலம்புழா உங்கள் அதான் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கானே. ஓ சரி. ஆக இவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது நமக்கு சிறப்பு. இன்றைக்கு நாம் நம்முடைய வகுப்பை தொடங்குவோம். முதல் வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மதியம் லஞ்ச் வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் கிளாஸ் முடிஞ்சோடனே சத்தம் இல்லாமல் போயிடுவேன். அடுத்து அவர் வந்து சத்தமாக கிளாஸ் நடத்திடுவார். சரி, நாம் ஜெபம் பண்ணி தொடங்குவோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் வருவதற்கு முன்பதாக நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல குருவாக போதகராக இருப்பதனால் எங்களுக்கு நாங்கள் இன்றைய நாளில் கற்றுக்கொள்வதற்கான கிருபையை தந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் எங்களை அழைக்கிறேன். ஆகவே உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எந்த மனிதனிடத்திலும் அல்ல, வேதத்தின் எல்லா பகுதிகளும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறபடினாலே இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் தேட வேண்டுமோ அங்கெல்லாம் தேட உதவி செய்கிறோம். பழைய பாட்டுக்காரர் சொல்வது போல, மலையிலே தேடினேன், காட்டிலே தேடினேன், தண்ணீரிலே தேடினேன், கடலிலே தேடினேன், எங்கும் அவரை காணேன். நான் மண்டியிட்டு வேதத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடும்போது என் இயேசுவை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நாங்களும் மண்டியிட்டு எங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவரை நாங்கள் வார்த்தைக்கு முன்பாக மண்டியிட்டு கிடக்கும்போது இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடினால் எங்களுடைய இந்த நேரம் எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதி ஸ்தோத்திர ஆராதனை இயேசுவின் நாமத்தில் பேருக்கு ஜெபிக்கிறோம். இருக்கிறாரே. இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தை படிப்போம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஆதியாகமத்தில் நான் சொன்னவைகள் அறிமுகம் மாத்திரம் தான் சொன்னேன். ஆனால் ஆதியாகமத்தின் ஊடாக உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஆதியாகமத்திலே நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும். அதனாலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் ஜெபம் செய்வோம். ஏற்கனவே சிருஷ்டிப்பை பற்றி நாம் படித்திருக்கிறோம். இந்த சிருஷ்டிப்பின் காலத்தில் என்ன இருந்தது என்பதை படித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆதியாகமத்தினுடைய முன்னுரையை படித்ததுனாலே மேற்கொண்டு என்னென்னலாம் வேதத்தில் என்னுடைய மகத்துவத்தை பார்க்க முடியும் என்பதை நான் இப்பொழுது வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த காலங்கள் கிபி கிமு என்று இருக்கிறது இல்லையா? இந்த கிபி கிமு என்ற நாள்கள் கணக்கிடப்படுவதற்கு முன்பே அதனாலதான் ஆதி என்ற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்தில், அந்த நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஆதி காலத்தில் அப்படின்னா ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆதி காலத்தில், அந்த ஆதி காலம் எப்போ நமக்கு தெரியாது. அந்த ஆதி காலம் அதாவது தேவனை தவிர வேறு எதுவுமே இல்லாத காலம். அந்த ஆதி காலம் எந்த காலம்? தேவனை தவிர வேறு எதுவுமே இல்லாத காலம். அந்த காலகட்டத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வேதத்தை ஆழமாக படிக்கும்போது அந்த முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய காலம் இருந்ததாக சொல்வார்கள். மிக மிக பெரிய காலம், கணக்கிட முடியாத காலம், கணக்கிட முடியாத ஒரு காலம் இருந்தது என்று சொல்வார்கள். அந்த காலம் என்ன என்று ஒருவேளை கேட்டீங்கன்னா, அந்த காலம் நமக்கு புரியாத காலம். அந்த காலம் நமக்கு புரியாத காலம். ஏனென்றால் அவைகள் எதுவுமே நம்முடைய வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிறகு
வானத்தையும் பூமி உண்டாக்கின பிறகு ஆதியாகமத்துக்கு விட்டு வெளியே வந்துடுறேன். ஏசாயா புஸ்தகத்தில் தேவன் தனக்கு உதவியாக தேவதூதர்களை படைத்தார். தேவதூதர்களை அவர் தம்முடைய வார்த்தையால் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவதூதர்களை தம்முடைய வாயின் வார்த்தையால் படைத்தார்கள். எத்தனை தேவதூதர்கள் இருக்காங்க? 3. எண்ணடங்கா தூதர்கள், கணக்கிட முடியாத தூதர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தூதன் உண்டு. உங்களுக்கு ஒரு தூதன் உண்டு, இவருக்கு ஒரு தூதன் உண்டு இல்லையா? அப்ப இங்க இந்த ரூம்ல எத்தனை தூதர்கள் இருக்கணும்? இந்த ரூம்ல இப்ப எத்தனை தூதர்கள் இருக்கணும்? இந்த பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதர் இருக்கிறார். ஏன்னா இது தேவனுடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடம். சூரியனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதன் இருக்கிறார். சந்திரனை பாதுகாக்க ஒரு தூதன் இருக்கிறார். பூமியை பாதுகாக்க ஒரு தூதன் இருக்கிறார். அதனால நச்சரிச்சுடன் உங்களை பாதுகாப்பதற்காக நீங்க தூங்கினாலும் தூங்கலைனாலும் தூங்காமல் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தேவதூதன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். நம்ம வேலை செய்தாலும் வேலை செய்யலாம். இயேசுவை நினைச்சாலும் இயேசுவை நினைக்கலாம். நமக்கென்று ஒரு தேவதூதர்கள். அதே போல அந்த தேவதூதர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காலத்தில் தேவதூதர்களோடு கூட இருந்தார். அது எவ்வளவு காலம் என்று நமக்கு சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் லூசிபர் என்ற ஒரு பிரதான தூதன் வந்து நீங்க சொன்னது 3 தூதர்கள். ஐயா சொன்னார் 3 தூதர்கள். ஆக்சுவலி கத்தோலிக்கருடைய வேதத்தின்படி 7 தூதர்கள். கத்தோலிக்க வேதத்தின்படி 7 தூதர்கள். நம்முடைய வேதத்தின்படி 3 தூதர்கள். சரியா? கத்தோலிக்க நம்பிக்கை, ஆக்சுவலி வேதம் படி இல்லை, கத்தோலிக்கருடைய நம்பிக்கை, வேதம் சொல்லக்கூடாது. கத்தோலிக்கருடைய நம்பிக்கைப்படி 7 தூதர்கள். ஆக இந்த 7 தூதர்கள் அல்லது 3 தூதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலைமை தூதர்கள். அவங்களுக்கு கீழே கூட்டமான தூதர்கள் இருந்தார்கள். கூட்டமாக தேவதூதர்கள் இருந்தார்கள். இந்த தேவதூதர்களுடைய காலத்தில் லூசிபர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு. ஆனால் இந்த லூசிபருக்கு என்று ஒரு தனி பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு என்னன்னா, தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாப்பது. தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாப்பது. இப்போ நம்ம கலைஞர் கருணாநிதியை மு.க. ஸ்டாலினை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படம் இருக்கு இல்லையா? இவரை பேர்னா மோடியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு படை. அதுக்கு யார் தலைவர்? லூசிபர். அந்த லூசிபருடைய உள்ளத்துல ஒரு நாள் ஒரு தீதான எண்ணம் வந்தது. அது நான் தேவனானால் எப்படி இருக்கும் என்று. நான் தேவனானால் எப்படி இருக்கும்? அந்த எண்ணம் வந்த உடனே வேதம் சொல்கிறது, அவன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தினான். தேவனுக்கு மேலாக உயர்த்தினதுனால தேவன் அவனை தள்ளிவிட்டார். அவன் தள்ளி விடும்போது பூமியில விழுந்து போனான். அப்படி விழுந்து போகும்பொழுது பூமியை, அது இருந்த அந்த அழகை கெடுத்து விட்டான். பூமியும் அதனுடைய அழகையும் கெடுத்து விட்டான். அப்படி கெடுத்து விட்ட அந்த காலத்துல பூமி முழுவதும் தண்ணீரால் நிறைந்தது. வானத்திலும் தண்ணீர் நிறைந்தது. அதனாலதான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தேவன் மேலே இருக்கிற தண்ணீருக்கு வானம் என்றும், கீழே இருக்கிற தண்ணீருக்கு சமுத்திரம் என்றும், பூமி தனியாக உருவாக்கினார் என்றும் படிக்கிறோம். சரி, ஆக அந்த காலத்திலேயே தேவன் இருந்தார். அந்த காலத்திலும் தேவன் இருந்தார். ஆக இந்த காலங்களை எல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் பல கோடி ஆண்டுகள் உண்டாகும். பல கோடி ஆண்டுகள் உண்டாகும். ஏனென்றால் தேவனுக்கு காலம் அல்ல, உங்களுக்கு மேற்கொண்டு காலம். அதனால சரி, இப்போ தேவன் ஆதியிலே மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுது. ஆதியிலே மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினார். அதனாலதான் அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? ஆதாம் என்று பேர் வைத்தார். ஆதாம் என்றால் என்ன பொருள்? மண்ணாங்கட்டி. ஆக்சுவலி மண் அல்லது மண்ணாங்கட்டி.
என்ன அதனால தான் இப்போ நம்ம ஆட்கள் சொல்லுங்க போட மண்ணாங்க அப்படின்னு பார்க்க என்ன அவங்க சொன்னாலும் நம்ம மண்ணாங்க தான். ஆனால் யாரும் நம்மளை மண்ணாங்கட்டின்னு நம்ம கோபம் வரும், அது வேறு விஷயம். சரி, ஆக இந்த மண்ணிலேயே தான் இருக்கும். அதனால தான் நம்ம செத்து போனால் நம்ம மண்ணை புதைச்சிருவாங்க. சரி, ஆக இந்த காலகட்டங்களில் தேவனுடைய ஆளுமையில் தேவன் ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார். மலையாளத்தில் அவ்வான்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வா தானே. ஏவாளுக்கு என்ன பேர்? அவ்வா. எங்கள் படுகில் செட்டி மொழியில் மற்ற மொழிகளில் நம்ம அம்மாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? அவ்வா இல்லையா? ஸோ இந்த அவ்வாங்கிற இது அதில் இருந்தால் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன எனவே ஏவாளை நம்முடைய மறுவலத்தினுடைய தாயாக ஏவாளை படைத்தார். ஒரு மனிதனை படைத்தார், ஒருவனிலிருந்த இன்னொருவரை படைத்தார். சரி, இருக்கட்டும். அடுத்த அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். சரி, இப்போ கேள்வி, ஏதேன் எங்கே? ஏதேன் ஏதேன் காணவில்லை. ஏதேன் காணவில்லை. ஏன்னா ஏதேன் போகக்கூடாது, பிடிக்க என்ன தேவன் என்ன வச்சாரு? சுடருளி பட்டயத்தை வைத்தார். அதுக்கு பிறகு பூமி நோவா காலத்தின் பெருவெள்ளத்துக்கு பிறகு அந்த இடம் முழுவதும் அழிக்கப்பட்டதுனால அந்த ஜாபத்தில மாறினதுனால ஏதேன் எந்த இடத்துல இருந்ததுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஏதேன் எங்கே இருந்துச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அந்த ஆறுகளை வச்சு கணக்கு போடுவாங்க, இந்த இடத்துல இருக்குதுன்னு, ஈரான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அன்றைக்கு இருந்த அந்த ஆறு தான் இன்றைக்கு சொல்லப்படுற ஆறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஏதேன் காணாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் படைத்த ஆதாம் மாத்திரம், அவனுடைய சந்ததி மாத்திரம் இன்றைக்கும் இருக்கிறார். ஏதேன் காணாமல் ஆயிடுச்சு. எனவே வேத அறிஞர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் அவர் இந்த ஏதேனை பாதுகாக்க வச்சாரு, இவங்களெல்லாம் துரத்தினாருன்னு சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் ஏதேனை அப்படியே தூக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதான் பரதேசம்லாம் சொல்லுவாங்க. அந்த வரலாற்று நான் போனேன். சரி, இப்போ ஆதாம் ஏவாளுடைய அந்த வாங்கம்மா வாங்க, ஆதாம் ஏவாளுடைய அந்த படைப்பு, அவர்களுடைய வாங்க முன்னால் வாங்க, அவருடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் நான் வேதத்தில் பார்க்கிறேன். சில நோவா காலத்தில் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பெருவெள்ளத்தை ஒரு குறிப்பிட்ட ஊரில் தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. நோவா காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் முழு உலகத்திலும் நடந்தது, முழு உலகத்திலும் நடந்தது. இந்த ஊழல்கள் கூட நடந்திருக்கும் இல்லை, நடந்திருக்கு. ஆக முழு உலகமும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ நம்முடைய ஆதி ஆகமத்தில் சில வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படிச்சிருங்க. நான் அந்த வசனங்களை சொல்கிறேன், தயவுசெய்து குறிப்பிடுத்துக்கிறேங்க. ஆதி ஆகமம் ஒரு வரலாறு நூல் என்பதற்கான சில ஆதாரங்கள். ஆதி ஆகமம் வரலாறு நூல் என்பதற்கான ஆதாரங்கள். நீங்கள் 2வது அதிகாரம் 4வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனம், 6வது அதிகாரம் 9வது வசனம், 10வது அதிகாரம் 1வது வசனம், 11வது அதிகாரம் 10வது வசனம். சரிங்களா? இதெல்லாம் பெருவெள்ளத்துக்கு முந்திய வரலாறு. பெருவெள்ளத்துக்கு பிந்திய வரலாறு 11வது அதிகாரம் 27வது வசனம், 25வது அதிகாரம் 12வது வசனம், அதே 25வது அதிகாரம் 19வது வசனம், 36வது அதிகாரம் 1வது வசனம், அதே 36வது அதிகாரம் 9வது வசனம், 37வது அதிகாரம் 2வது வசனம். இதெல்லாம் என்ன சொல்லுது? வம்ச வரலாறு என்று சொல்லுது. வம்ச வரலாறு. ஆதாமுடைய வம்ச வரலாறு, சேத்துடைய வம்ச வரலாறு,
நோவாவுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு, ஈசாக்குடைய வம்ச வரலாறு, ஏசாவுடைய வம்ச வரலாறு, யாக்கோபுடைய வம்ச வரலாறு என்று வம்ச வரலாறை கொடுக்குது. ஆக பைபிள் முழுவதுமே வம்ச வரலாறை சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் வம்சம் முக்கியம். அந்த வம்சம் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த வம்சத்துடைய வரலாறும் முக்கியம். அதை நாம் அறிந்திருப்பதும் முக்கியம். ஒருவேளை நமக்கு தெரியலன்னு கூட பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த நாட்களில் நடந்த சில சம்பவங்களை நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல படைப்பு நடந்தது, அழிவு நடந்தது, அதுக்கு பிறகு ஒரு புதிய சமுதாயம் நடந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் அல்லது முதல் நிகழ்வுகள் அல்லது முக்கியமான நிகழ்வுகள், முதல் என்ன நடந்தது என்பதற்கான சில முக்கியமான சம்பவங்கள். முதலாக 1ஆவது அதிகாரம் 26வது வசனத்தில் முதல் மனிதன் படைக்கப்பட்டான். முதல் மனிதன் படைக்கப்பட்டான். 2வது அதிகாரம் 23லிருந்து 25வது வசனம் வரைக்கும் முதல் கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்தை யார் நடத்தி விட்டாங்க? முதல் கல்யாணத்தை யார் நடத்தி விட்டாங்க? கடவுள் தான் நடத்தி விட்டார். கடவுள் தான் எல்லாமா இருந்தார். அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொந்த பந்தம் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்திரன் சொன்ன மாதிரி மிருகங்கள் வந்தாங்க, அவ்வளோதானா? தேவதூதர்கள் வந்தாங்க. ஐயா, தேவதூதர்கள் வந்திருக்காங்க. அதான் முக்கியம். சரி, இந்த வரலாற்றில் பைபிளில் முதல் குழந்தை பேரு நடந்தது. 4வது அதிகாரம் 1வது வசனம். காயின் தான் முதல் குழந்தை என்று வழக்கமாக சொல்லுவோம். ஆனால் காயின் தான் முதல் குழந்தைங்கிறது தெரியாது. ஆபேல் 2வது குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதுவும் 2வது குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. காயின், ஆபேல், அப்புறம் அடுத்து 3வது ஒருத்தர் சேத்துங்கிறவருடைய பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுடைய பேரெல்லாம் சொல்லப்படலை. சொல்லப்பட்ட இது போல 10 பைபிள் இருக்காங்க. சரிங்களா? அதனால் சொல்லப்படலை. ஆனால் சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்களுக்கு பிறகு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். அவர்களுக்கு முன்னதாகவும் இருக்கலாம். இவர்களோடு கூட சேர்ந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள், மகன்களையும் மகள்களையும் பெற்றார்கள் என்று சொல்லலாம். ஆக நம்முடைய கணக்குப்படி முதல் குழந்தை பிறந்தது 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குட் நியூஸ் தானே? குழந்தை பிறந்த குட் நியூஸ் தானே? ஆனால் ஒரு பேட் நியூஸும் நடக்குது 4வது அதிகாரத்தில். ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, ஒரு 8 வசனத்துக்குள்ள இந்த முதல் குழந்தை, நம்முடைய கணக்குப்படி முதல் குழந்தை காயின் மிகப்பெரிய கொலைக்காரனாக மாறிவிடும். மிகப்பெரிய கொலைக்காரனாக மாறிவிடும். ஆக முதல் கொலை 4வது அதிகாரம் 8வது வசனம். வேதத்தினுடைய முதல் கொலை 4வது அதிகாரம் 8வது வசனம். யாரை கொண்டது? காயின் ஆபேலை கொன்றது. உடனே அந்த காலகட்டங்களில் தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் இந்த உலகத்தில். அந்த நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னவென்றால், அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கனியை பறித்து புசித்ததுனால அங்கே தேவன் முதலாக ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்கு தத்துவம், முதல் வாக்கு தத்துவம். அது என்ன? உன் வித்துக்கும்
ஸ்திரீயின் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவன் அல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். ரோமர் 16:20 அதோடு கூட சேர்த்து வச்சுக்கிடுங்க. சரி, ஆன் த ஹோல் எல்லாவற்றுக்குமான முதல் தொடக்கம் அங்கதான். ஆதியாகமத்தில் எல்லாத்துக்குமான முதல் தொடக்கம் வருகிறது. என்னென்னு பார்ப்போமா? தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அதிலிருந்து சரித்திரமே தொடங்குது. வரலாறு அங்கிருந்து தொடங்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அல்லது சிருஷ்டித்தார், அல்லது படைத்தார். இந்த 3 வார்த்தைகள் எது வேணுமாலும் நம்ம வாசிக்கு தகுந்த போல வச்சுக்கலாம். தேவன் படைத்தார். இரண்டாவது, தேவன் வானம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லல, வானங்கள் என்று சொல்ல. வானம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லல, வானங்கள் என்று சொல்ல. பூமின்னு ஒண்ணுதான் சொன்னார். ஒரே ஒரு பூமி, பல வானங்கள், பல வானங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரண என்ன சொல்லுவோம்? வானத்தை பாருமோ, வானத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இந்த மேகமண்டலம் தான் தெரியுது. இது முதல் வானம் என்று சொல்லுவோம். இது முதல் வானம் என்று சொல்லுவோம். யாராவது எங்க இருக்கீங்களா? பயணம் போயிருக்கீங்களா? போலையாகும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. போயிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். நம்ம பிள்ளைங்களை போகும்போது எங்கே தான் போகிறோம்? மேகமண்டலத்துக்கு கீழே தான் போகிறோம். மேகமண்டலத்தை தாண்டி போகிறது. மேகமண்டலத்தை தாண்டி கூட போகிறதில்ல, மேகமண்டலத்துக்கு கீழே தான் போகிறோம். ஆச்சுங்களா? இந்த முதல் வானம், இதுதான் முதல் வானம்னு சொல்லுவாங்க. இதனால தான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினாங்க, ஒரு நல்ல ஒரு இயேசு கிறிஸ்துவின் வருகை முன்னிட்டு. விண்வெளி கடந்து வேகமே செல்லும் நாளிலோ நெருங்கிடுதுன்னு சொல்லி, அந்த விண்வெளியெல்லாம் கடந்து போகும். என்ன, அது ஒரு காலம் வரும், நமக்கெல்லாம் வரும். அதனால சந்தோஷமா இருக்கு. ரைட். அடுத்ததாக இந்த ராக்கெட் போடுறாங்க பாருங்க. இந்த ராக்கெட் இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அதெல்லாம் போய் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, சாதனைன்னு சொல்றாங்க, என்னமோ. என்ன, அந்த அம்மா இப்போ எங்க இருக்காங்க? அந்த மேக மண்டலத்துக்கு மேலே கிரகங்கள் உள்ள இடம், கிரகங்கள் உள்ள இடம், அது 2வது வானம். மேகம் முதலாவது, அதுக்கு மேலே அது 2வது மண்டலம். 3வது மண்டலம் பவுல் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனேன் அப்படிங்கிறார். அந்த 3வது வானத்தில் ஒருவேளை நம்முடைய தேவனுடைய சிங்காசனம் இருக்கலாம். நம்முடைய தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கலாம். அதுக்கு மேல வானம் இருக்குமா? தெரியாது. ஒரு நாள் அது போகும்போது காட்டுவோம், கட்டாயம் காட்டுவோம். நம்ம சந்தேகத்தை எல்லாம் ஆண்டவரே பைபிளை பார்த்து சொல்லியிருக்கீங்க, மற்றவங்க சொல்லுங்க சொல்லிடுவார். பாப்பா கூட்டு போறேன் அப்படிம்பாரு. என்ன, ஏன்னா அவர் நம்மளை சாதாரண தரைகள் நடக்க வைக்கிறது இல்லை, ஏதாவது நடக்க வைப்பாரு. தங்கத்தில் நடக்க வைப்பாரு சார், சொல்லுங்க சார், தங்கத்தில் நடக்க வைப்பாருன்னு. ஏன் யாருக்கும் கிடைக்காத பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கான ஸ்டோர். ரைட். ஆக வானங்களை படைத்தார், வானங்களை படைத்தார். ஒன்று ஒன்று பன்மையில் இருக்குது, ஒருமையில் இல்லை. பன்மை ஒருமையில் என்ன இருக்கு? ஒருமை பன்மை. இப்போ பழம்னா ஒன்று, அது என்ன சொல்லுவோம்? ஒருமைன்னு சொல்லுவோம். பழங்கள் அப்படின்னா பன்மை, பலம், அநேக. அதே போல அரிசினா ஒரு தானியத்தை எடுத்து காட்டுவோம். அரிசி கொண்டு போனா ஒன்று, ஆனால் பொதுவாக அரிசினா மொத்தத்தை காட்டுவோம். ஆனால் அரிசிகள் என்ன கொண்டு வந்தால் அது பன்மை. அதே போல அந்த பன்மையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த வானத்தில் ஆண்டவர் சும்மா விடவே இல்லை. அதில் பறக்கிறதுக்கு நம்முடைய மகிழ்விப்பதற்காக தேவன் ஆகாயத்து பறவைகளை எல்லாம் படைத்தது நம்ம மகிழ்ச்சிப்பதற்காக. சும்மா இல்லை, ஆண்டவர் படைச்ச படைப்பெல்லாம் இருக்கீங்களா, அவர் ஞானவாதி சார். அதனால் இன்னைக்கு எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் விலக மாட்டோம், அதில் தான் என்னென்னமோ பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னால் எல்லாம் மக்கள் எதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம அதுதான் போட்டுருப்போம் இல்லையா? இப்போ
இந்த செல்போன்ல இது வந்த பிறகு விதவிதமான பறவைகளை நான் பார்க்குறேங்க. நான் ஒரு 4-5 பறவைகள் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். ஆனால் விதவிதமான பறவைகள், எத்தனை விதம்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பயங்கரமான பறவை ஆண்டவர் படைத்திருக்கிற பறவைகள். அதனால தான் நம்ம வந்து தேவனுடைய கையின் கிரியைகளை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படும். அழகான பறவைகள் பலவற்றை படைத்திருக்கிறார். பறவைகள் அப்புறம் காலத்தை, நாட்களை, வருடங்களை சொல்வதற்காக சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 3வது வானத்துக்கு நீங்கள் நான் போகும்போது உங்களை என்ன யார் வழிநடத்தி போக தெரியுமா? தேவதூதர்கள். ஆமென். ரைட். இப்போ முதல் அதிகாரத்தில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? முதல் அதிகாரம் என்ன சொல்லுது? 2வது வசனம் 3வது வசனம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஜலம் வந்து பூமி நிரப்பும்படி பிசாசானவன் என்ன செய்ய, லூசிபர் கலகம் ஏற்படுத்தினான். அதனால அழகாக இருந்த பூமியை அழகற்றதான் மாற்றி விட்டான். அதனால தேவன் 2வது முறையாக பூமியை சிருஷ்டிக்க வேண்டியிருந்தது. அவர் 2வது முறை சிருஷ்டிக்கும் போது எவ்வளவு அழகாக இருந்துச்சுன்னா, முதல் முறை சிருஷ்டிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அதுவும் இந்த பூமியை அழிச்சு 2வது 3வது முறை அதை வந்து புதுப்பித்து கொடுக்குறாரு. அது எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம அங்கே போய் அழுக்காயிட்டு வந்துடுறோம்னு வச்சுங்க. அப்புறம் நாம குளிக்கிறோம், இல்லை நம்ம குளிக்க வைக்கிறாங்க வச்சுங்க. அப்போ அது பிறகு எப்படி இருப்போம்? குளிச்சு வந்த பிறகு எப்படி இருப்போம்? குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? அது மாதிரி இப்போ இந்த பூமி இருக்கிற பூமி குளிப்பாட்டப்பட்ட பூமின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். இந்த நாளில தேவன் பூமியில இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இரவுக்கு தேவன் இரவு என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். சார் 2வது நாளில தேவன் ஆகாய விரைவு உண்டு பண்ணினார். அந்த ஆகாய விரைவு கீழே இருக்கிற தண்ணீருக்கு, மேலே இருக்கிற தண்ணீருக்கும் பெரிய பிளவு உண்டாக்கினார். அதுக்கு பிறகு அங்கங்கே இருக்கிற மீன்கள் அவைகளெல்லாம் சிருஷ்டித்தார். ஜலங்கள், ஏரிகள், நதிகள், கடல்கள் எல்லாருக்கும் வெவ்வேறாக பிரித்தார். இதெல்லாம் மனுஷனுடைய நன்மைக்காக, இதெல்லாம் மனுஷனுடைய நன்மைக்காகவே செய்தார். 3வது நாளில பூமியை தனித்தனியாக பிரித்து இந்த தண்ணியெல்லாம் இது பண்ண பிறகு சரியான வெட்டாந்தரையை உண்டாக்கினார். எதற்கு? நீங்களும் நானும் வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக தேவன் அழகான தரையை உண்டாக்கினார். 4வது நாள் நமக்கு எல்லாருக்கும் நாட்களை சொல்வதற்காக, காலங்களை கிடைப்பதற்காக சந்திர சூரிய நட்சத்திரங்களை படைத்தார். சந்திர சூரிய நட்சத்திரங்களை படைத்தார். சங்கீதம் 8:3 ரோமர் 1:19-20 நாம் இந்த நட்சத்திரங்களையும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளையும் நாம் படிக்கிறோம். அதில் எண்ணற்ற நட்சத்திரங்களை படிக்கிறோம். ரோமர் 1:19-20 8:3 சங்கீதம், ரோமர் 1:19-20 எண்ணற்ற நட்சத்திரங்கள். மில்கி வே என்றுதான் சொல்லுவாங்க நம்முடைய ஜாகிரபியில். இந்த மில்கி வே எல்லாம் உண்டாக்குறார். இது ஆச்சரியமா இருக்கு. என்ன, விஞ்ஞானிகள் எல்லாம் திகைத்து போகிற அளவுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். எண்ணற்ற நட்சத்திரங்கள்ல நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன இருக்கு? வேறுபட்டு இருக்குது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம்
மகிமையில வேறுபட்டிருக்கிறது என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த எண்ணற்ற நட்சத்திரங்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். சரி, 5வது நாளில் தேவன் கண்ணீரில் இருக்கிற ஜீவ ஜந்துகளையும் பறவைகளையும் படைத்தார். ஆதியாகமம் 1:20-23. ஆதியாகமம் 1:20-23 வரைக்கும். 6வது நாள் தான் முக்கியமானது. 6வது நாள் தேவன் நம்முடைய தாத்தாவை படைச்சார். நம்முடைய தாத்தா யாரு? ஆதாமை படைத்தார். சயின்ஸ் படிச்சிங்களா? ஸ்கூல்ல சயின்ஸ் படித்தவங்க சயின்ஸ் படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க? மனுஷன் குரங்கிலிருந்து உண்டானான்னு சொன்னாங்க. மனுஷன் குரங்கிலிருந்து உண்டானா? கேள்வி, என்னுடைய கேள்வி உங்க முன்னால் வைக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் படிக்காமல் இருக்கலாம், இந்த சயின்ஸை படிக்காமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் சொல்ல கேட்டுருப்போம் இல்லையா? மனுஷங்க சொல்லுவாங்கள்ல, குரங்குல இருந்த மனுஷன் உண்டானான்னு சொல்லி நமக்கு மனசில் ஏற்றி இருப்பாங்கல்ல. தேவன் உங்களை என்னையும் குரங்குல இருந்தால் உண்டாக்குனாரா? இல்லை. அப்போ எதுல இருந்து உண்டாக்குறாரு? மண்ணில இருந்து உண்டாக்குறாரு. குரங்குல இருந்து மனுஷன் வரவே இல்லைங்க. நான் உதாரணம் போன வகுப்பில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த மியூசியத்துக்கு போகும்போது இந்த ஜூ மைசூர் ஜூக்கு தான் போனேன். இந்த ஒரு முறை என்ன பண்ண போயிட்டு வரலாம், சுத்தமாக போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமா? எல்லாம் ஆமாம் சொன்னதான் சரி. போகலாம், ரைட். எனக்கும் பைசா நீங்கள் தான் போகணும். சரி, ரொம்ப காசாக நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். மனசு இருந்தால் மார்க்கெட், மனசு இருந்தால் அழகான ஜூ. இந்த ஜூவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன குரங்குலேருந்து பெரிய குரங்கு வரைக்கும், சின்ன குரங்குலேருந்து பெரிய குரங்கு வரைக்கும். நீங்கள் போய் எவ்வளோ நாளும் மைசூரில் போனீங்க, ஜூ போனீங்களா? போயிருக்கீங்க, வெரி குட். சரி, இப்போ அங்கே வந்து மனுஷ குரங்கு நான் பார்த்தேன். அந்த மனுஷ குரங்கு எப்படி இருக்குன்னு அன்றைக்கி தான் பார்த்தேன். நான் முன்னால் அந்த படத்தில் பார்த்துருப்பேன், ஆனால் நேரில் பார்த்தேன். நான் அப்படியே கை கட்டி அப்படியே நிற்குது. அப்போ இதை வச்சு தான் டார்வின் என்ன நினைச்சாரு, டே நம்ம எல்லாம் குரங்குடா, நம்முடைய அப்பா தாத்தா எல்லாம் குரங்குடான்னு சொல்லிட்டாரு. நம்மளும் அதை ஆமாம் சாமி போட்டோம். எல்லாம் நம்மளாம் ஆமாசாமி போட்டு தான் பழகம், அதனால் ஆமாசாமி போட்டோம். சரி, ஆனால் தேவன் குரங்கிலிருந்து மனிதனை உண்டாக்கியிருப்பார். ஆனால் இன்றைக்கு குரங்குகள் என்ற ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே மனுஷனாயிட்டாங்க. அதனால அது பொய் என்பதை முதலாக நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். யாராவது நம்ம பார்த்து மனுஷங்கள் இருந்தால் நம்ம குரங்குல இருந்தால் மனுஷன் உண்டானா அது பொய் என்று நாம் சொல்ல வேண்டும். அது பொய் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நம்மகிட்ட குரங்கு சேட்டாக இருக்கு, அது வேற விஷயம். நம்மகிட்ட என்ன இருக்கு? குரங்கு சேட்டாக இருக்கு. இங்கே இருந்தாங்க தவறுதாங்க, இங்கே தவறு விசேஷமாக போன வாரம் நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, ஒரு மனுஷனை குரங்கு கடிச்சிருக்கான். அவன் அப்படியே குரங்கு மாதிரி ஆகிடும். என்ன, அப்புறம் அவனை கட்டி பிடிச்சி உள்ள கட்டி உள்ள கொண்டு போனாங்க. என்ன, அது குரங்கு கடினால குரங்கு மாதிரி ஆவாங்க. நாய் கடிச்சா நாய் மாதிரி ஆவாங்க. எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் பாவம் முகாரத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட என் மக வயசில் ஒரு நாய் கடிச்சிருச்சு. அவன் ஒரு 4 நாளில் நாய் மாதிரி ஆகிட்டான், குறைக்கிறான். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். சரி, அதனால எது நமக்கு கிடைக்குதோ அது விஷம் ஏறிச்சுன்னு அது மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. சரி, அதனால மனிதன் குரங்கிலிருந்து உண்டானவன் அல்ல. தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை படைத்தார், சிறப்பாக படைத்தார். ரொம்ப அழகாக படைச்சார். நீங்கள் நான் ஆண்டு பாருங்கள, ரொம்ப அழகானது, ரொம்ப அழகானது. வேணும் சொல்றதில்ல, தேவன் மனிதனை படைத்தார், அது நல்லது என்று கேட்டார். அது நல்லது என்று கேட்டார். மனிதனை படிக்கும்போது மற்றதெல்லாம் படிக்கும்போது நல்லதுனாரு, இதை டபுள் ஓகே பண்ணாரு. மனுஷன் படிக்கும்போது மிக மிக நல்லதுன்னு சொன்னார். அந்த மனுஷன் இப்போ ஆண்டவர் குரங்கெல்லாம் படிக்கும்போது ஆணும் பெண்ணுமாக தனித்தனியாக படித்தாரு. அந்த மனுஷனை படிக்கும்போது அப்படி படிக்கல, ஒரே மனுஷனை படித்தாரு.
அவனை வந்து ஆப்ரேஷன் பண்ணி 2 பிரித்து விட்டார். அப்போ ஒருவேளை அதிகா படிச்சிருக்காரு. அதிதான் ஆணு தான் பெண்ணு இல்லை, அது தெரியல. அப்படி நம்ம சொல்ல முடியாது. மனிதனாக படித்தார். சார் இப்போ எல்லா ஜீவராசிகளிலும் மிக மிக உன்னதமான படைப்பு என்பது யார் என்றால் மனிதன். மனிதன் 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 மாத்திரமே உன்னதமான படைப்பு. யாராவது ஒருத்தர் தயவு செய்து சங்கீதம் 8:5 படிங்க வேகமாக. சங்கீதம் 8:5 வேகமாக படிங்க கைவிட. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆமென். நீங்க உங்க மேல என் மேல எல்லாம் என்ன எடுத்துறீங்களா? உங்க மேல என் மேல என்ன எடுத்துறீங்களா? கிரீடம். சாமி, ராஜாக்களுக்கு மாத்திரம் கிரீடம் கிடையாது. அந்த கிரீடம் வாடி போகும், தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனா உங்க மேல என் மேல என்ன இருக்கு? கிரீடம் இருக்கு. என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடம், கனமான கிரீடம். மகிமையின் கிரீடம், மகிமையின் கிரீடம் கனமான கிரீடம். அது அல்லாம இயேசு கிறிஸ்துக்கு சேவை செய்யும்போது அவர் இன்னொரு கிரீடம் தருவார். அது என்ன கிரீடம்? வாடாத ஜீவகிரீடம். வாடாத ஜீவகிரீடம். ஆக தேவன் மனிதனை எப்படியெல்லாம் நேசித்தார், எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். சரி, மனுஷனை எப்படி படைத்தாரு? மிக மிக சிறப்பானவனாக படைத்தார். மிக மிக சிறப்பானவனாக படைத்தார். ஏன்னா பூமியில படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் மனிதன் மாத்திரமே கடவுளோடு நேரடியாக தொடர்புட முடியும். கடவுளோடு நேரடியாக தொடர்புட முடியும். இந்த தொடர்புடைய மகிமை தெரியாதவங்க தான் கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு புறாவை செய்து, கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு கழுகை செய்து, கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு காக்காவை செய்து, இது மூலமா ஆண்டவர் பார்க்கலாம், இது மூலமா ஆண்டவர் பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மனிதனுக்கு மட்டும் நேரடியாக முகமுகமாய் மோசையோட எப்படி பேசினார் தேவன்? முகமுகமாய் பேசினார். அதே போல நாமும் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருடைய கையிலையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரம். என்ன அதிகாரம்? ஆளுகை செய்யும் அதிகாரம். மனுஷங்க நான் சொல்றேன், பணியர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? வேலைக்காரர். ஆனா அதனுடைய ஒரிஜினல் இது என்ன தெரியுங்களா? அடிமை. என்ன, பணியர்களை அந்த நாட்கள்ல ஆப்பிரிக்காவில இருந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க, அடிமைகளாக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன, இப்போ இவங்க வந்து என்ன முத்திரை குத்திட்டாங்க? இவங்களுக்கு எப்ப என்ன முத்திரை குத்திட்டாங்க? அடிமைங்கிற முத்திரை குத்திட்டாங்க. யார் குத்துறது? மனுஷன். ஆனா கடவுள் அப்படி குத்தலை. கடவுள் அப்படி குத்தலை. யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. நாம் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், இயற்கையை ஆளுகிறவர்கள், இந்த இயற்கையை ஆளுகிறவர்கள், உலகத்தை ஆளுகிறவர்கள், உலகத்தை ஆளுகிறவர்கள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவுக்குள்ளான நாம் இந்த இயற்கை மனிதனை காட்டிலும் அதிகமான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இயற்கை மனிதனுக்கு மேலான அதிகமான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இயற்கை முழுவதையும் ஆளும் அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, டெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இயற்கை மேல அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது டெஸ்ட் பண்ணோம்னா, மழை அடிச்சுட்டு இல்லையா, வெளியே நின்று மழையே நில்லு அப்படின்னு சொன்னா மழை நிற்கும். நிற்குது, நின்னுது, நிற்கும், நின்றது, நிற்கும். சரியா? நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும்.
மழையை நம்மால் நிறுத்த முடியும். யோசுவாவின் காலத்துல கவனமாக கேளுங்க. யோசுவாவின் காலத்துல சந்திரனையும் சூரியனையும் நிறுத்தினார்கள். எத்தனை நேரம் நிறுத்தினாங்க? கிட்டத்தட்ட 2 நாள். கிட்டத்தட்ட 2 நாள் நிறுத்தப்பட்டது. சூரியன் கிடைக்க முடியாது, நிறுத்தப்பட்டது. அப்ப சூரியனும் சந்திரனும் நின்றதுன்னா பூமி அப்படியே நின்றது. பூமி சுழல செய்ய முடியும். சரிங்களா? சரி, இப்படி சொன்னா நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க. ரைட். ஆக இயற்கையின் மீது நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. அதனாலதான் தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு? சுதந்திரம் கொடுத்தார். தேவன் மனிதனை படைக்கும் போது அடிமைகளாக படைக்கவில்லை. நம்ம எல்லாரும் எப்படி தான் படைச்சிருக்கிறாரு? விடுதலை நாயகர்களால் தான் படைச்சிருக்கிறாரு. நம்ம தானே விடுதலை விட்டு அடிமைகளாக மாறணும். பாவம் செய்வது நிமித்தமாக. இப்போ இங்கே ஒரு பக்கத்தில் சாராயம் வைக்கிறோம் வச்சுப்போம், டாஸ்மாக். இப்போ இதை எடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னா குடிக்கலாம், குடிக்காம அழலாம். குடிக்கலாம், குடிக்காம அழலாம். அந்த உரிமையை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். சரியா? குடிக்கிறேன்னு நினைக்கிறவன் குடிக்கலாம், குடிக்க வேண்டாம் நினைக்கிறவன் குடிக்காம இருக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த நிலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த கனியை புசிக்கலாம் புசிக்க வேண்டாமா என்ற பெரும் கேள்வி வரும்போது அவங்களுடைய தேர்ந்தெடுத்து விட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா என்ன செய்யாமல் இருக்கலாம், புசிக்காம இருந்திருக்கலாம். இப்ப நாம தான் சந்தோஷமா இருந்திருக்கோம். அவங்க புசிக்கலாம்னு தீர்மானம் எடுத்ததுனால நம்ம எல்லாம் இந்த நிலையில இருக்கக்கூடாது. யாரு? நம்ம தாத்தா பாட்டி. சரி. ஆக இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கிறது. நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்கிறது. கடவுள் மனிதனை உண்டாக்குகிறது. முதல் கடவுள் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். நீங்கள் பூமியை பண்படுத்துங்கள். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான வேலை கொடுத்தார். அது என்ன? ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி விதவிதமான வித்தியாசமான மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் அதுக்கு எந்த பேரும் வைக்கல. கடவுள் பேர் வச்சாரா? ஆதாம் பேர் வச்சாரு. சரிங்களா? ஆக இந்த பேர் சொல்வதற்கான உரிமையையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் முதலாக பைபிள்ல 2ஆவது அதிகாரம் 18 to 25 வரைக்கும் ஆண்டவர் முதல் ஆபரேஷன் செய்தார். ஆண்டவர் தான் முதல் ஆபரேஷன் செய்தார். என்ன விதமான ஆபரேஷன்? ஆண்டவர் செய்த ஆபரேஷன் என்ன? குழந்தை எடுக்கிறதா? டக்குன்னு அறுத்துட்டாரு. என்ன பண்ணாரு? இது டக்குன்னு அறுத்து இதுல இருந்து அப்படியே ஒரு பொண்ணை உருவி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இதுல இருந்து பொண்ணை உருவி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. விழா ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் போன் சர்ஜரி யார் செஞ்சாங்க? தேவன் தான்.
அது மாத்திரம் இல்லை, இந்த 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 இதெல்லாம் அடைக்கிறதுக்கு இப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் ஒர்க் சொல்லுவாங்க, என்ன தெரியும், பிளாஸ்டிக் சர்ஜரியா. இந்த ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து யாரு? நம்முடைய ஆண்டவருக்கு, நம்முடைய ஆண்டவர். ஆக இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக நன்றி சொல்லணும். சரி, இது எத்தனாவது நாள்? 6வது நாள். சரி, யாருக்கு 6வது நாள்? நமக்கா? நமக்கு இங்க எப்படி 6வது நாள்? தேவனுக்கு 6வது நாள். நமக்கு அப்ப எத்தனாவது நாள்? நமக்கு அதுதான் முதல் நாள். அதான் நமக்கு முதல் நாள். சரி, அந்த நாளில் இந்த நாட்களுக்கெல்லாம் பேர் சொல்லப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே அப்படிங்கிறது சொன்னாங்களா தெரியல. ஆனால் அதுதான் நமக்கு 6வது நாள் தான் நமக்கு முதல் நாள். காலண்டர் அப்படி தான் கணக்கு போட்டுருக்கோம். ஆனால் காலண்டர் ஃபர்ஸ்ட் நாள் கணக்கு போட்டுருக்கோம். 7வது நாள் ஓய்வு நாள். 7வது நாள் ஓய்வு நாள். இது யாருக்கு ஓய்வு நாள்? ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லு. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் 7வது நாள். ஓய்ந்திருக்கணும்னு என்ன? சரி, இப்போ நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நம்ம என்ன ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறேன். ரெஸ்ட் எடுத்தால் என்ன நடக்கும்? சிலர் அரை தூக்கத்தில் இருப்போம், சிலர் ஃபுல் தூக்கத்தில் போயிடுவோம். உண்மை தானே? தூங்கினா நம்மளால ஒன்றும் வேலையும் செய்ய முடியாது. அப்போது ஆண்டவர் ஓய்ந்திருந்தாலும் ஆண்டவர் தூங்கியிருப்பாரா? படைத்தவர்களோடு மகிழ்ந்திருந்தார். படைத்தவர்களோடு சந்தோஷமா இருந்தார். அதான் ஓய்ந்திருந்தார். எல்லாம் தூங்கினாங்க. ஆதாம் வேலை செய்யறார். ஆதாமே தூங்க வச்சுக்கார் சார். அவர் ஓய்ந்திருந்தார்ல, ஒரு வேலை இல்லை. மனிதனுக்கு நான் ஓய்வு நாள், தேவனுக்கு ஓய்வு நாள் இல்லை. ஏன்னா தேவனை பற்றி வேதம் சொல்லும்போது அவர் ஒரு நிமிஷமாகிலும் ஒரு நிமிப்பொழுதாகிலும் தூங்குவதும் இல்லை, கொரட்டை விட்டு வரவதும் இல்லை. நம்ம தூங்குவோம். கிளாஸில் உட்காந்துட்டு இருப்போம், தூங்கிடுவோம். கிளாஸில் உட்காந்துருப்போம், தூங்குவோம். இதுக்கு என்ன தூக்கம் சொல்லுவாங்க? காக்கா தூக்கம் சொல்லுவாங்க. ஏன் கோழி தூக்கம் சொல்லுவாங்களா? கோழி தூக்கம். நம்ம தூங்குவோம். ஆனால் கடவுள் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தருக்கு அது ஓய்வு நாள் இல்லை. அவர் ஓய்ந்து விட்டால் அவ்வளோதான், பூமி சுழற்சி நின்றுவிடும், மனிதர் மூச்சு நின்றுவிடும். அதனால் தேவன் என்ன செய்வதில்லை? ஓய்ந்து இருக்கிறது. ஓய்ந்திருக்காமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓய்வே இல்லாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பாம்பு ஏதேன் தோட்டத்தில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாம்பு இருந்திருக்கும். அந்த பாம்பு பேசினதா? அந்த பாம்புகள் எல்லாம் பேசினதா? தேவன் படைத்த போது பாம்புகள் எல்லாம் பேசினதா? பேசவில்லை. ஆனால் பாம்பை போன்று பாம்பின் உருவிலே அல்லது பாம்புக்குள்ளே நுழைந்த பிசாசு தான் பேசினார். இதில் இப்போ 2 விஷயம் ஆயிடுச்சு. ஹிந்துஸும் இந்த பாம்பை பார்த்து வணங்குறாங்க. நம்ம கிறிஸ்டின்ஸு பாம்பை பார்த்தா அடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. பாம்பு சாத்தான் அல்ல, பாம்பு தெய்வமும் அல்ல. பாம்பு சாத்தானும் அல்ல, பாம்பு தெய்வமும் அல்ல. மனசு வச்சுக்கோங்க. நிறைய பெந்தகோஸ்த விசேஷமாக பெந்தகோஸ்த நண்பர்கள் பாம்பை பார்த்தா போ சாத்தான் அப்படின்னு அடிச்சு நோக்கிடுவாங்க. என்ன, பாம்பை பார்த்தா சாத்தான் வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. பாம்பு மனுஷனுக்கு பிசாசு அல்ல என்பதை என்னுடைய மாணவர்களாகி நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். பாம்பின் உருவிலே பிசாசு வந்தான் அல்லது பாம்புக்குள்ளே பிசாசு நுழைந்து பேசினான். பாம்பு பேசுமா? கேள்வி. பேசாது. ஆனால் பிசாசு பேச வைத்தான். பேச வைத்தார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில்
ஒரு கழுதை பேசிச்சு, ஞாபகம் இருக்கா? கழுதை பேசிச்சு. அந்த கழுதை பேசும்போது அன்னைக்குதான் வாய்ப்பு பேசுது, அதோட நின்றுச்சு. அது எப்படி பேசுச்சு? தூதன் பேசல, கடவுள் பேசினார். கடவுள் இந்த இந்த கழுதையின் மூலமாக பேசினார். அதனால மனசில் வச்சுங்க, சாத்தானும் பேசுவான், கடவுளும் பேசுவார். யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பங்கிறது முக்கியம். எந்த ரூபத்திலும் பேசுவாங்க, எந்த ரூபத்திலும் பேசுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். சரி, பாம்பு பேசியது, பாம்பின் மூலம் பிசாசு தான் பேசினான். கழுதை பேசினது எண்ணாவது படிக்கிறோம், கழுதையின் மூலமாக தேவன் பேசினார். கழுதையின் மூலமாக தேவன் பேசினார். சரி, அடுத்த முறை என்ன பாம்பு பார்த்தா அடிச்சிடாதீங்க. சாத்தான பிசாசு அப்பால போகலாம் சொல்லிடாதீங்க. அது நம்முடைய நல்ல நண்பன், விவசாயிகளுக்கு அது நல்ல நண்பன். சரிதானா? ஏன்னா அது 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 பாம்பெல்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய வேலைகளில் எலிகள் எல்லாம் வராமல் இருக்கும். அதனால் அது நல்ல நண்பன். ஆனால் பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும், பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும். இருந்தாலும் பாம்பு நமக்கு நல்லது. சரி, இந்த தோட்டத்தில் பாம்பு பேசின போது அது பேசினதுடைய நோக்கம் என்ன? ஏன் பேசினது என்றால், ஏவாளுடைய இருதயத்திலே சந்தேகம் என்ற விதை விதைப்பதற்காக. ஏவாளுடைய இருதயத்திலே சந்தேகம் என்ற விதையை விதைப்பதற்காக. அங்கதானே சந்தேகம் வந்துச்சு. முதல் சந்தேகம் அன்னிலும் இன்று வரைக்கும் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி சந்தேகத்திலேயே தான் இருக்கும். நிறைய சந்தேகப்படுறதில்ல. யாராவது இங்கே இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு விதமாக அப்படி பார்த்து நம்ம சந்தேகப்படுவோம் என்ன. அதனால சந்தேகம் என்பது முதல் சந்தேகம் அங்கேதான் தொடங்குது. முதல் பொய்யும் ஆதியாகமத்தில் தாங்க தொடங்குது. முதல் பொய் ஆதியாகமம் 3 வசனங்கள்ல முதல் பொய். இந்த முதல் பொய்யை சொன்னது யாரு? ஆதாம் சொல்லல, கடவுளும் சொல்லல, ஏவல். முதல் பொய், முதல் சந்தேகத்தை வைத்தது சாத்தான். முதல் பொய்யும் சாத்தான் சொன்னா, ஏன்னா வந்து அந்த பொய்களுக்கெல்லாம் பிதா. ஆனால் வேதம் நாம் குறிப்பிடும் போது ஏவாள் தான் சந்தேகப்படுறதாக நமக்கு தெரியும். சரி, சாத்தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கடவுளுடைய வார்த்தையை நம்பாதபடி தான் செய்வான். கடவுளுடைய வார்த்தையை நம்பாதபடி தான் செய்வான். அதனால கடவுளுடைய வார்த்தையை அவன் மறுத்தான். தேவன் தொட்டு பார்க்க கூடாது என்று சொன்னாரோ, புசிக்க கூடாது என்று சொன்னாரோ சொன்னான். அப்போ இந்த அம்மா கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவர் அதை பார்க்காதீங்க, அதை தொடாதீங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லி இது பண்ணுறாங்க. அதனால் முதல் முறை பிசாசு சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான் அல்லது ஏமாற்றினான். வஞ்சித்தான் என்றால் என்ன பொருள்? ஏமாற்றினான். அதனால் பைபிள் அடுத்த முறை படிக்கும்போது வஞ்சித்தான் என்ற வார்த்தை வரும்போது நீங்கள் என்ன அழகாக என்ன படிக்கலாம்? ஏமாற்றினான் அப்படிங்கிறத படிக்கலாம். சரி, நேரத்துன்னு சொன்னீங்க, பிசாசு எதுக்கு பிதாவாக இருக்கிறான்? பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் என்ன சொன்னான்? நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் சொன்னான். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் தேவனைப் போல ஆவீர்கள் என்றுதான் சொன்னான். நீங்கள் தேவனைப் போல ஆவீர்கள். தேவனைப் போல ஆவீர்கள் என்கிறது நல்லதா? தேவர்களைப் போல ஆவீர்கள் என்பது நல்லதா? தேவனைப் போல ஆவீர்கள் என்பது நல்லது. தேவனுடைய விருப்பம்.
அதை தகர்த்து நீங்கள் தேவர்களைப் போல அவர்கள். அதனால தான் இன்னைக்கு பிசாசு கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் தேவர்கள். என்ன, நீங்கள் ஒரு தேவர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு தேவரை வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு தேவரை வச்சுருக்கீங்க, என் பேர் தேவராஜ், நான் ஒரு தேவரை வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு தேவரை வச்சுருக்கீங்க, எல்லா தேவர்களே வச்சுருக்கோம். இப்போ இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தேவர்கள், பார்க்கறதெல்லாம் தேவன். என்ன, யானை ஒரு தெய்வம், பூனை ஒரு தெய்வம், உண்மைதானே? ஆக தேவர்களை எல்லாம் நாம் உண்டாக்கும்படி அன்றைக்கு நம்முடைய மனதில் சொன்னது யாரு? சத்தான். ஆக அவன் சொன்ன முதல் போய் நீங்கள் தேவர்களாக இருங்கிறது முதல் ஏமாற்றம். நீங்கள் தேவர்களாக இருங்கிறது. ஏன்னா அங்கே ஏவாளுக்கு தெரியாது தேவன் அவர்களை தேவனாக மாற்ற விரும்பினார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இதில் தான் இருக்கும். நாம் எல்லாம் யாரை போல ஆக போகிறோம்? நாம் எல்லாம் தேவனை போல, இன்னொரு விதத்தில் சொன்னால் இயேசுவை போல ஆகும். ஏன்னா அவர் நம்முடைய சகோதரர், நம்முடைய மூத்த சகோதரர், அவர் நம்முடைய மூத்த சகோதரர். இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, ஆதாமும் ஏவாளும் எதை தெரிந்து கொண்டாங்க? பாவம் செய்வதை தெரிந்து கொண்டார்கள். அதனால தான் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனம் வரைக்கும் சொல்ல போனேன். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் இச்சை, இதில் நம்ம சிக்கி தவியா தவிக்கிறோம். தவியா 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும். சரி, இதனால நடந்த பின்விளைவு என்ன? நடந்த பின்விளைவு என்ன? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணம், ஆதாமும் ஏவாளும் நிர்வாணம் மறந்து, கணவன் மனைவி தான். ஆனால் அவங்களே ஒருத்தர் பார்க்க ஒருத்தர் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. கணவன் மனைவி தான், நிர்வாணமானதுனால அவங்களே ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க மரத்துக்கு பின்னால. அங்கே வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் போய் தான் இருக்காங்க. ஆனாலும் அவர் மறைந்து போனார்கள். ஏன்னா அப்போதான் முதல் முறையாக அவங்க நிர்வாணிங்கிற அந்த எண்ணம் உருவாகிறது. அதுக்கு முன்னாடி நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான உடை உடுத்திருந்தார்கள்? மகிமையின் உடை உடுத்திருந்தார்கள். நம்முடைய தேவனைப் போல தேவன் எப்படி மகிமையான உடை அணிந்திருக்கிறார்களோ அதே போல மகிமையின் உடை அணிந்திருந்தார்கள். மகிமையின் உடை அணிந்திருந்தவர்கள் அந்த மகிமையின் உடையை இழந்து விட்டார்கள். அந்த மகிமையின் உடையை இழந்து விட்டார்கள். அதனாலே நிர்வாணமானார்கள். சரி, அதனால டக்குன்னு போய் முதல் வேலையை நிர்வாணத்தை வாய்ப்புக்கு என்ன பண்ணாங்க? அத்தி இலையை எடுத்து உடுத்தினார்கள். அத்தி இலை என்பது வேதத்தின் அடிப்படையில் சுயநீதியை குறிப்பிடுகிறது. சுயநீதியை குறிப்பிடுகிறது. ஆக ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய நீதியினாலே தங்களை மறைக்க பார்த்தார்கள். அதற்காக தேவன் அப்படி விட்டுல, அவர்களுக்காக அன்றைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைச்சிட்டார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் அன்றைக்கே சிலுவையில் அறைச்சிட்டார். அவரை வெட்டி அவருடைய தோலை உரிச்சு நமக்கு கொடுத்தார். நாம் நம்முடைய ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் உடுத்தியிருந்த அந்த உடை எதிலிருந்து வந்தது? பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய தோல் அன்றைக்கு ரத்தம் சொல்லப்பட்டது. அது இயேசுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அர்த்தம் இயேசு கிறிஸ்து செய்த இதனுடைய அர்த்தம் அது. இப்போ முக்கியமான காரியம், நீதி உள்ள தேவன் நீதியின் உடையை நமக்கு தருவதற்காக இந்த
தோலுடையை கொண்டார். தோலுடையை கொண்டார். கடவுளுடைய திட்டத்தின்படி மனிதர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தோலுடையிலிருந்து மாறி அவர்கள் எப்படி உடை நெய்வது என்று கற்றுக்கொண்டு இந்த கருத்தாக்கத்தை கொடுத்தாங்க. கற்றுக்கொண்டு எல்லாரும் தங்களுடைய முழு உடலையும் மறைத்துதான் உடை உடுத்துகிறார்கள். சரிங்களா? ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம உலகத்தில் இருக்கிற இதுல என்ன சொல்றாங்க, மனிதர்களுக்கு உடை உடுக்க தெரியாது, ஏன்னா உடை எப்படி தயாரிக்கணும் தெரியாது, அதனால நிர்வாணிகளா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய், சுத்த பொய். ஏன்னா மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்காக மனிதனை நிர்வாணமாகவே மாற்றி வைத்திருக்கிறார். நம்முடைய மக்கள்ல அதிகாரம் படித்தவங்களுக்கு எழுத நம்ம எப்படி வந்துருவோம், அந்த அதிகார பலம் உள்ளவங்க நம்ம எப்படி இருக்கணும்னு அவங்க தான் தீர்மானிக்கிறோம். நம்முடைய ஊர்ல பரவாயில்ல, நான் சொல்றது கேரளாவில் அந்த பக்கம் அல்லது திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியிலிருந்து அந்த வரலாறு சொல்றேன். நம்ம ஒரு குளிரூர், நம்ம ஒரு குளிரூர். அதனால ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாரும் நல்லா போட்டி இருந்தாங்க. ரொம்ப பழைய காலத்து படத்துல இந்த தோடா பெண்கள் இந்த பெரிய சாலெல்லாம் போத்திருப்பாங்க. எங்கள் படுக மக்களும் பெரிய பெரிய சாலெல்லாம் போத்தி தான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க, ஏன்னா இங்கே கிளைமேட் அதனால. ஆனால் மற்ற இடங்களில் அவங்க துணி போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டதுனால துணி போடல. முதலா இந்த நிகழ்வை கண்ட நம்முடைய மிஷினரிமார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் துணி தைச்சு கொடுத்தாங்க, விசேஷமா ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்க. பெண்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் அவமானப்படுத்துறாங்க. பெண்களை மாத்திரம் ஆண்களையும் கூட. ஏன்னா இப்போ இப்படி எடுத்துக்குவோம், இன்னைக்கு சராசரியா ஒருத்தருடைய நாள் கூலி என்ன, நாள் கூலி செய்யறவங்க சொல்லுங்க, நாள் கூலி கொடுக்குறவங்க சொல்லுங்க எவ்வளவு சொல்லுங்க, 500 ரூபாய். சரியா? இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவோம், அதுக்கு மேல கூட வேண்டாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவோம். 50 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு நாள் கூலி எவ்வளவு இருந்திருக்கும்? 5 ரூபாய் இருந்திருக்கும். பேசுவோம், எப்படி வச்சோம், 5 ரூபாய் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இங்க இருந்த சில மனிதர்கள் சுயநலவாதிகள் மற்றவங்களுக்கு 5 ரூபாய் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு 5 ரூபாய் கொடுப்பாங்க. நம்மள மாதிரி ஆதிவாசிகள் இருக்காங்களே அவங்களுக்கு 1 ரூபாய் கொடுப்பாங்க. போண்டா வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளவு. இப்போதும் அப்படியே அங்கே சரி அவர் சொல்றாரு, அதுக்கு மறுவார்த்தை கிடையாது. இது யாருடைய சரி? கடவுளுடைய சரியா? மனுஷ சரி. இதனாலதான் கிறிஸ்தவம் வந்து, அதனால உங்களால நல்ல துணி போட முடியல இல்லையா? அதனாலதான் உங்களால நல்ல துணி போட முடியல. இல்லைன்னா நீங்களும் அவங்கள மாதிரி மற்றவங்க மாதிரி நல்ல துணி போட்டுருக்க முடியுமா? முடியாது. இது வந்து டிப்ரைவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்மளை வந்து ஒடுக்கி நம்மளுக்கு தெரிஞ்சு எவ்வளோ தடுக்க முடியுமோ புரிஞ்சுட்டாங்க. சரிங்களா? அது வந்து மனிதனுடைய சுயநலம், மனிதனுடைய சுயநலம். இதெல்லாம் எப்போ இருந்து வந்தது? பாவத்தினால. அதனால கடவுளுடைய திட்டத்தின்படி கடவுள் மனிதனை நிர்வாணமாக இருக்க விரும்பவே இல்லை. ஆனால் மனுஷனுடைய தன்னலத்தினால, மனிதனுடைய தன்னலத்தினால
அல்லது வேதம் சொல்லப்படி மாம்சத்தின் இச்சை கண்ணின் இச்சையினால மக்களை உடை உடுத்தக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். மேலுடை இல்லாமல் பெண்கள் நடந்து போகும்போது மன்னிக்குவேன் சகோதரிகள் பேசுறது, அதை ரசிக்கிறதுக்காகவே பலர் இருந்தார்கள். அதை மறைக்க தான் நம்முடைய மிஷினரிகள் பாடுபட்டார்கள். இதை மனதிலே போட வேண்டும். ஆக தேவனுடைய விருப்பம் நாம் நீதி உள்ளவர்களாக, நீதி நாடையாக இயேசுவின் நீதியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். சரி, பாவத்தினால ஒரு கோர்ட் கூடும். எங்க? ஏதேன் தோட்டத்தில். அந்த ஏதேன் தோட்டத்தில் கோர்ட்டில் 3 பேர் குற்றவாளி நிற்கிறாங்க. நீதிபதியாகிய தேவன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்க. யார் மேலே குற்றம் சாட்டுறது? முதல்ல ஆதாம், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் உண்டாக்கி கொடுத்த பொண்ணு இருக்க, நீங்கள் ஏன் மனைவின்னு கூட சொல்ல, பழியை தூக்கி போடுற ஆண்டவர் மேலே நீ உண்டாக்கி கொடுத்து. அந்த அம்மா சொல்லுது, ஐயோ நானும் இல்லை, என் கையில் இல்லைப்பா, என்னை ஏமாத்துறான், இந்த சாத்தான் என்னை ஏமாத்துறது. சரியா? அதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். ஸோ குற்றம் சாட்டும் நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஆதி ஆரம்பத்தில் குற்றம் சாட்டுகிற இது இருந்தது. முதல் குற்றம் சாட்டுற இது வந்தது. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டுறான். ஏவாள் பாவத்தை உப்பு போடலை, நான் தான் பறித்து சாப்பிட்டேன், நான் சாப்பிட்ட பிறகுதான் ஆதாம கொடுத்தேன்னு சொல்லலை. மாறாக என்ன, இந்த பாம்பு என்னை ஏமாத்திடுச்சு, வஞ்சிச்சிச்சு, அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த நிகழ்வு நடந்து சொல்கிறாங்க. அதனால நாம் முடிந்த அளவுக்கு பிறரை குற்றம் சாட்டாதபடி, பிறர் மேல் நம்முடைய பாவத்துக்கான காரணத்தை சொல்லாதபடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அறிக்கையிட வேண்டும். 1 யோவான் புஸ்தகம் 5 அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல நினைவு இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், மூடாமல் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அனைத்தையும் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை படிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போகும். படிங்களேன். 1 யோவான் 1:8-10 வரைக்கும் வேகமாக படிங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 8-10. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கணுமே சுத்தி இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை இருப்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவதாக இருப்போம். சரி, அவருடைய வார்த்தை நமக்கு இராது. சரி சரி சரி. இப்போ இந்த பாவத்தினால நிகழ்ந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 1, தேவன் ஆதாம் ஏவாளை நியாயத்திற்கும் பொழுது பாம்பையும் சேர்த்து சாத்தானையும் சேர்த்து நியாயத்திற்கும் போது ஒவ்வொன்றா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. முதல் இது அந்த சர்ப்பமானது மண்ணை தின்னும் என்று சொன்னார், வயிற்றுனால ஊர்ந்து செல்லும் என்று சொன்னார். அதனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, பாம்பு ஊர்ந்து போன ஒரு காலத்தில் அது கால் இருந்தது, நடந்து போனது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய சாபத்துக்கு பிறகு அது ஊர்ந்து போகும்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அறிஞர்கள் சொல்கிறாங்க, பைபிள் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் அது வயிற்றினால் ஊர்ந்து போகும்படியாக, மண்ணை தின்னும்படியாக அதுக்கு அதுக்கு முன்னால் அது மண்ணுக்குங்கிற பழங்களை சாப்பிட்டது என்று சொல்லுவாங்க இல்லை. அதனால் அதனுடைய உண்மை நமக்கு நிலை தெரியாது. 2வது, ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து
பாம்பின் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாக்குத்தத்தமாக. பெண் கணவனை பெண் பிள்ளை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்ணை அவருடைய கணவனால் ஆட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்போது வைசாவிசாரிச்சு விஷயம். மனுஷர் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்வார். பாவத்தினால பூமி சபிக்கப்பட்டது. அதனால அழகான ஏதேன் தோட்டம், அழகான ஏதேன் தோட்டம் அல்லது பூமி மனுஷனுக்கு என்னவமா இருந்தது? அழகான நந்தவனமா இருந்தது. முள்ளும் குறுக்குமான நிலமமாயிடுச்சு. முள்ளும் குறுக்குமான நிலமமாயிடுச்சு. மனுஷன் மண்ணுக்கு திரும்பி போவான்னு சொல்லி, நீ மண்ணிலிருந்து வந்த மண்ணுக்கு திரும்பி போவான்னு சொல்லி. ஆனா ஆதாமேவாளுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆதாமேவாளுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தேவன் ஆதாமின் ஏவாளை தன்னிடத்தில் கொண்டு வரும்படியாக விரும்பினார். அதனால அவருக்கு ஒரு ரட்சகரை அனுப்புவதாக வாக்கு பண்ணினார். ஆதியாகமம் 3:15. தேவன் அதற்கு அடையாளமாக அவருக்கு ஒரு நல்ல உடையை தயாரித்து கொடுத்தார். திரும்பமாக ஆதாம் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகாதபடி அடைத்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். அன்னிலிருந்து இன்று வரைக்கும் யாருமே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு எடுப்பிலே சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்க தப்புட்டோம், தப்புன்னு முதல்ல போய் சாரிங்க தப்புன்ட்டு நான் சொல்கிறதில்ல, சுற்றி வளைச்சு தான் சொல்லுவோம். இல்லையா? ஆதாமில் இருந்து நான் பார்க்கணும். கடவுளிடம் கண்டிக்க முயற்சி பண்ணும்போது கூட அவங்க தங்களுடைய பாவத்துக்காக மனம் வருந்தவே இல்லை. ஆதாம் ஏவாள் மனம் திரும்பவில்லை. அதே போல காயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். காயின் மனம் திரும்பவில்லை. இவர்கள் எல்லாரும் ஜீவனுக்காக பயந்தார்கள். மனம் திரும்பினா சரியாயிடும் சொல்லி இருந்தாங்கன்னா மனம் திரும்பிக்கலாம். ஆனால் அவங்க மனம் திரும்பவில்லை. அதனால தான் இன்றைக்கு அநேக மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, பாவம் பெறும் இடத்துல கிருபை பெறுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தோட்டத்திலிருந்து விலக்கி விடுகிறார். காயினை விவசாயி ஆகிறார். ஆபேல் மேய்ப்பனாக மாறுகிறார். ஆபேல் மேய்ப்பனாகவும் காயின் விவசாயம் மாறுகிறார். 2 பேரும் காணி கொண்டு வராங்க. நான் நினைக்கிறேன் அவருடைய சகோதர சகோதரிகளும் காணிக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய முக்கியத்துவப்படுத்தக்கூடிய இவங்களதான் முக்கியத்துவப்படுத்தியிருக்கு. கடவுளுக்கு காணிக்க கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மை உலகத்தின் முதல் காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன நான் நினைக்கிறேன், ஆதாமும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் காணி கொடுத்து ஆண்டவரை சமாதானப்படுத்தியிருக்கிறார். ஏன் காணி கொடுக்கணும்? இந்துஸும் கொடுக்குறாங்க, முஸ்லீம்ஸும் கொடுக்குறாங்க, கிறிஸ்டின்ஸ் ஆகிய நாம் கொடுக்குறோம், விசுவாசிகளை நாம் கொடுக்குறோம், சாதாரண கிறிஸ்தவர்களும் கொடுக்குறாங்க. ஏன் காணி கொடுக்கணும்? நன்றி செலுத்துறது. அப்புறம் வேற மற்றும் கொடுக்கறது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம் மாறுறது. வேற காரியம் சாதிக்கிறதுக்காக நீங்க நமக்கு கொடுக்குற பங்கு கர்த்தருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்.
அது நீங்கள் நிதானமாக சொல்லிட்டீங்க. ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் கொடுக்கணும். மற்ற மதத்தாரை போலவே நம்ம கிறிஸ்துவ மதத்திலையும் நிறைய பாஸ்ட் மார்க்க மக்களை பயப்படுத்துவாங்க தெரியுமா? நீங்கள் காணிக்க கொடுக்கல மகனை உன் சொத்து சுகனம் போயிடும், மரியாதையாக ஆண்டவருக்கு தசம்பாகம் கொடுத்து காணி கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. சொல்கிறீங்களா? பிரசங்கம் கேட்டுருக்கீங்களா? கேட்டுருக்கீங்களா? கேட்கலையா? அது விதவிதமாக சொல்லுவாங்க. நீங்கள் தசம பாகம் கொடுக்கல உங்களுக்கு இருக்கிற எல்லாம் போயிடும். நான் சொல்கிறேன் ஆனால் அந்த தசம பாகத்தை கொடு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? காணிக்கை கொடுக்குறவங்க இருக்காங்க. இது கடவுள் மேலே இருக்கிற பயத்தினால அவரை பிரியப்படுத்துறதுக்காக காணி கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் காணி கொடுக்கணும்னு சொல்ல. காணி கொடுக்கணும்னா எங்களை மேலே இருக்கிறவங்க வாழ முடியாது. தேவனுக்கு காணிக்க தேவையான்னு கேட்குறீங்களா? ஓ ரைட். தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தேவன் நம்முடைய இதில் வாழணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. ஒன்று வேண்டாம். ஆமாம், வானவனுக்கு பூமியினுடைய நீ எனக்கு என்னத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆனால் பயத்து நிமித்தமாக தான் நாம் காணிக்கை கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்கும்படியாக ஏவப்படுகிறோம். இதெல்லாம் இந்த வெளியிலிருந்து வருது. என்ன இப்போ நம்ம ஒரு வேலை காணிக்கை கொடுக்கணும்னு வச்சுங்க, நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடும். நமக்குள்ள ஒரு குற்றம். ஏன்னா நம்ம கேட்டு பழகிட்டோம். அதான் சில பிரசங்க வந்தாங்கன்னா தட்டா புட்டாலும் டேபிளை உடச்சி கிடச்சி பிரசங்கம்னு பாருங்க. தட்டி என்ன தசம்பாகத்தெல்லாம் கொண்டு வரலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சாயிடும். நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க, நீங்கள் பார்த்து இப்படி ஆசிரியர் கொடுங்க, அப்படி ஆசிரியர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பயத்தையும் ஒரு அவநம்பிக்கை உண்டாக்குற அதனால தான் கொடுக்குறோம். அதான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க. நான் கொடுக்கலன்னா சாமி குத்தாயிரும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம மேலே அதாவது கடவுளை ப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம காணி கொடுக்குறோம். ஆனால் உண்மையில் அது எப்போ இருந்து வந்துச்சு? ஆதாம் காலத்துலேருந்தே வந்துச்சு. சரி, அதன் மேலே அதிகமாக நம்ம டைம் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். காயின் பூமியில நிலையற்றவனாய் நாடோடியாய் திரிந்தான் அப்படின்னு பேர் சொல்லி முதலா ஒரு பெரிய சிட்டியை கட்டினவர் காயின். முதல்ல அப்போ ஒரு சிட்டின்னா எத்தனை பேர் இருந்திருக்கும்? குறைஞ்சபட்சம் 2000 பேர். ரைட், 2000 பேர் இருந்திருப்பாங்களா? நோவா காலம் காயின் காலத்தில் இருந்திருக்கு வாய்ப்பு உண்டு. ஆதாம் ஒருவனை தான் படித்தார். அந்த ஆதாமுடைய பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்களுக்கு பொண்டாட்டி எடுத்து காயின் கல்யாணம் பண்ணாங்க. காயினுக்கு ஒய்ஃப் எந்த ஊர் சேர்ந்தவங்க? காயினுடைய ஒய்ஃப் எந்த ஊருமா? அவங்க அப்பா யாரு? ஆதாம் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதர்களுக்கு ஆண் பெண் என்ற இதுதான் இருந்ததை தவிர இந்த முறையெல்லாம் கிடையாது. நீ தான் கல்யாணம் பண்ணணும், நான் தான் கல்யாணம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம மாதிரி ஜாதியும் கிடையாது. நம்ம மாதிரி ஜாதியும் கிடையாது. அந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டேங்கிற அந்த இதுவும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தம்பிங்கிற பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆதாம் காயும் கல்யாணம் பண்ணி தான் இருந்திருக்கும். கல்யாணம் ஆகலன்னு சொல்ல முடியாது. காயும் கல்யாணம் இருந்திருக்கும். ஏன்னா என்ன வாசிக்கிறோம்? அநேகம் பிள்ளைகள் பிறந்தார்கள், குமாரர்களும் பிறந்தார்கள். அந்த குமாரத்திகள் அவர்களுக்குள்ள பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க வளர்ந்தாங்க. எல்லாம் 20-25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி முடிச்சுருவாங்க. என்ன இந்த இப்போ இருக்கிற மாதிரி 21 வயசுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணால் ஜெயிலுங்கிற சிஸ்டம் இல்லை. இப்போதான் இருந்துச்சுல்ல. அதுக்கு முன்னால் நம்ம ஆட்கள் எந்த வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க? எங்கள் அப்பா சொன்னாங்க அவருக்கு 16 வயசு 17 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் தாத்தா சொன்னார் எனக்கு 12-13 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். என்ன அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க எங்கள் ஜாதியில் ஜனத்தில் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு.
இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். யாரும் அந்த வயசுலேயும் 15 வயசுலையும் ஓட்டுறாங்க. அவ்வளோதான் என்ன. ஸோ நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி தான் அந்த நாட்கள் இருந்திருக்கு. அதனால் மக்கள் தொகை அந்த நாட்கள் வேகமாக பரவிடுச்சு. இந்த மாதிரி நாம் நமக்கு ஒருவர் இல்லை, நாம் ஒருவர் நமக்கு ஒருவரும் கூட இல்லை, அப்படிதான் இப்போ சொல்கிறாங்க. அப்போது பெருகி பலுகி பெருகுங்கள், பலுகி பெருகுங்கள் தான் அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினால நிறைய பிள்ளைகள் சொன்னாங்க. அதனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவர் தனியாக நகரம் அமைச்சார். சரி, இப்போ அந்த நாட்டில் என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்க. நோத்துங்கிற ஊரில் தான் அந்த முதல் பட்டணம் வந்தது. 12வது வசனம் 14வது வசனம் இருந்தது. அது ஏதேனும் கிழக்கே இருந்தது என்று சொல்லி வாசிக்கும் 4வது அதிகாரத்தில். சரி, இப்போ இந்த நோத்துங்கிற ஊரில் ஊர் பக்கத்தில் இருந்தது. அந்த நோத்துங்கிறதுக்கு என்ன பொருள்னா நிலையற்று திரிகிறது என்ற பொருள். நோத்து என்ற பெயருக்கு என்ன பொருள்? நிலையில்லாமல் அலைகிறது, நிலையில்லாமல் அலைகிறது என்று பொருள். அந்த ஏனோக்கு கட்டின அந்த முதல் கிராமத்துக்கு பட்டணத்துக்கு அந்த சிட்டிக்கு அவர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? திரும்பியா இருக்காது, ஏனோக்கு. ஏனோக்கு பைபிளில் 2 ஏனோக்கு வர்றாங்க. சேத்துடைய சந்ததியில் ஒரு ஏனோக்கு, காயினுடைய சந்ததியில் ஒரு ஏனோக்கு வர்றாங்க. காயினுடைய தலைமுறையில் வந்தவர்களில் ஒருத்தர் வந்து லாமேக்குன்னு ஒருத்தர். அவர் பயங்கர ஆண்டவருக்கு எதிராக பயங்கரமான பாவம் செய்கிறார். பைபிளில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான், அப்படிதானே? ஆதாமுக்கு ஏவாள் தான். ஆதாம் ஏவாள் ப்ளஸ் எக்ஸட்ரா கொடுக்கல. ஆண்டவர் ஆதாமுக்கு யாரும் நம்ம கொடுத்தாரு? ஏவாள். ஆனால் அதை மீறி இந்த இதை உடைச்சி போட்டவர் வந்து லாமேக்குங்கிறவர். லாமேக்கு என்ன பண்ணார்? 2 கல்யாணம் பண்ணார். 2 கல்யாணம் பண்ணார். அது மாத்திரமல்ல, அவரே நான் யார் தெரியுமாடா? இங்கே ஒரு காமெடி வருமா இல்லை? பேர் ஒரு சினிமா நடிகை சொன்னோம், நான் அப்படி இப்படின்னு அதே மாதிரி சொன்னோம். நான் போகிற இடத்துல நான் கொலைகாரன் சொல்லிட்டு இருந்தோம். யார்? லாமேக்கு. அதனால தான் அவன் பொண்டாட்டிட்டு சொல்கிறான். 5வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய். என்ன அவன் வந்து நான் எனக்கு காயம் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன், எனக்கு கழுமுண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன், ஆயினுக்கு 7 பழிதானா, எனக்கு 7 பழி அப்படின்னு அவன் தனக்கு வர பழியை ரொம்ப பெருமையாக பேசியிருந்தான். தனக்கு வர பழியை தண்டனை, பழிங்கிறது தண்டனையை ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தான். நான் பிரகாரம் சொல்லிட்டு இருந்தான். என்ன அப்படி பேசிட்டு இருந்தான். சரி, இந்த லாமேக்கு இருக்கல்ல, இந்த லாமேக்குடைய பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து பல துறைகளில் முன்னோடிகளாக இருந்தாங்க. அதில் 2 பேருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பைபிளில். தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனானா அப்பா இல்லை, அப்பாங்கிற அர்த்தத்தில் இல்லை, முன்னோடிங்கிற அர்த்தம். முன்னோடி. இப்போ காந்திஜி இந்தியாவுடைய தந்தை அப்படின்னு பேசுறாங்களே, காந்திஜி பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் நேஷன், நம்முடைய நாட்டினுடைய தந்தை சொல்லுவாங்க. அதுக்கு அவர் நமக்கு எல்லாருக்கும் அப்பாவா? இல்லை இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து தந்தைங்கிற வார்த்தை இருக்குன்னா அது வந்து முன்னோடி, அது முக்கியமான ஒரு பொருள். அதனால் இங்கே 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேர் யாபேல். அவன் வந்து என்ன செய்தான்னா, அவனை ஃபஸ்ட்டாக தோலில் டென்ட் அடிக்கிறத கண்டுபிடிச்சான். தோலில் டென்ட் அடிக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னால் இருந்தவங்க எப்படி பட்ட வீடுகளில் இருந்தாங்க? நம்ம ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி குகைகளில் இருந்தாங்களா? இல்லை. அவங்களுக்கும் தேவன் என்ன, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. ஆதாமை தேவன் உருவாக்கும் போது
அவனை வந்து இந்த தவளை பறட்ட மாதிரி உண்டாக்கலைன்னு சொல்லிட்டேன், குரங்கு மாதிரி உண்டாக்கலைன்னு சொல்லிட்டேன். 5 அறிவு இவ்வளோதான் படிக்கல. அவனை பூரண மனிதனாய் படைத்தார். மல்லிகாவை படிக்கிறோம் என்னென்ன, ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்னு சொல்லி, ஒருவனை அல்லவா படைத்தார். ஆக அந்த ஒருவனிடத்துல எல்லாமே பூர்ணமாக இருந்தது. பூர்ணம் என்ன, ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தது, ஒரு குறைவும் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி பிடிக்கும். அப்போ ஒரு குறைவும் இல்லாமல் படைத்த போது ஆதாம் வந்து சிறந்த அறிவுள்ளவனாக இருந்தான். அவன் எங்கே தங்க வேண்டும், எப்படி தங்க வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிற அறிவுள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு உலகம் சொல்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, எல்லாம் நாங்கள் தான் சொன்னோம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. மனிதனை ஆட்கள் படைக்கும் போது எப்படி தான் படைத்தாரு, பூர்ண அறிவுள்ளவனாக படைத்தார். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சரியா. உலகத்தில் சொல்ற பொய்க்கெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. அதனால தான் அவனுடைய மகன் காயில் என்ன செய்யறான், ஒரு நகரத்தை கட்டுறான். நகரத்தை கட்டும் போது நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கல் கட்டடத்துல செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கல் ஒருவேளை சிமெண்ட் எல்லாம் இருந்திருக்காரு, இந்த மாதிரி கலர்லாம் ஒருவேளை இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்புறம் நல்ல கவனிங்க, ஒரு நகரத்தை அமைக்கும் போது அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு விஞ்ஞான அறிவு இருந்திருக்கும். இல்லாம அப்படி பேர் போட்டிருக்குமா, இல்லை. அடுத்து இவன் வந்து இப்போ அந்த டென்ட் அமைக்கிறது வந்து அது புது யுக்தி. அவன் புது யுக்தியை கண்டுபிடிக்கிறான். அதனால சரி, இந்த இதுக்கு பதிலாக இந்த டென்ட் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் போயிடலாம் அப்படிங்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா. ரெண்டாவது இன்னொரு மகன் இருந்தான், அவனுக்கு பேர் யூபால். அவன் பேரு யூபால். யாபாலுக்கு வந்து டென்ட் அடிக்கிறது வேலை, யூபாலுக்கு என்ன வேலைன்னா நல்ல இசை அமைக்கிறது வேலை. அவன் டென்ட் அமைக்கிறது, இவன் இசை அமைக்கிறது. அப்போ இசை என்பது எப்போ மனிதனுடைய எண்ணத்துல வந்துச்சு, ஆதாம் காலத்திலிருந்து வந்துச்சு. ஏன்னா ஆதாம் முதல் லவ் பாட்டே பாடுறாரு. நான் எனக்கு போன வகுப்பில் சொன்னேன், லவ் பாட்டு ஒரு பாட்டு நான் சொன்னேன், ஞாபகம். ஆக்சுவலி அது கொஞ்சம் பெரிய பாட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொல்றான், ஆச்சரியப்பட்டு சொல்றான், இவன் என் மாம்சத்தில் மாம்சம், என் எலும்பில் எலும்பு, அன்பை ஆறுகிறே அப்படின்னு உயர்ந்து போய் பண்றோம். அதெல்லாம் இசையில கொண்டு வந்தது யாரு, யூபால். அங்க அவங்க தகப்பனானு சொல்லிட்டு, தகப்பனா முன்னோடி. அந்த இசை கருவிகள் எல்லாம் தயாரிப்பதற்கு அவன் காரணமாக இருந்தான். என்னென்ன இசை கருவிகளை கண்டுபிடிச்சான்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம அடிக்கிற எல்லா பறைகளும் அவங்க தான் அடிச்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. சரி, இன்னொரு மகன் இருந்தான். அவன் பேர் என்னன்னா, அவன் பேர் இங்கே சொல்லப்படல. அவன் வந்து முதலா இரும்பு, வெள்ளி, தங்கம் இதெல்லாத்த வெட்டி எடுத்து உருக்கி அதன் மூலமா பலவிதமான பொருளை செய்யலாம். கற்காலம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இரும்பு காலம், ஹிஸ்டரியில் படிக்கிறீங்களா, அயர்ன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ் தானே, ஸ்டோன் ஏஜ், அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹிஸ்டரி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும், ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. இப்போ அந்த காலத்தில் எப்படி வேட்டையாடினாங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். கரடு முரடான கற்களை கொண்டு சிங்கத்தை வெட்டினார்கள். அதனால கல்லால செய்யல. அப்புறம் இதுல எப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு
100 வருஷத்துக்குள்ள புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாங்க. இப்போ இரும்பு, வெள்ளி, தங்கம் இவங்களை கண்டுபிடிச்சதுனால, இதனுடைய விலைகளை மதிப்புகளை அறிந்ததுனால அவங்கெல்லாம் எப்படி தான் இருந்திருப்பாங்க? செல்வந்தர்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பணம் எல்லாம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் இவங்களெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி பலவிதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற தொழில்நுட்பம் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற செல்போன் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கும். ஒருவேளை இதே மாதிரி சிஸ்டத்தில் இருந்திருக்காது. ஒருவேளை அந்த நாட்டில் தொலைத்தொடர்பெல்லாம் இருந்திருக்கலாம். என்ன ஆயிடுச்சு இதெல்லாம்? நோவா காலத்தில் ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம ஒரு நாள் மழைக்கே நம்ம ஊரில் வயநாடு அம்பேல் ஆயிடுச்சு. அங்கே இருந்த பொண்ணெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல, மண் கடைக்கு போயிடுச்சு. அது தேடுற தனி பார்ட்டி இருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சு அவங்க எடுத்துட்டோம். சரி, ஆனால் நோவா காலத்தில் இதே போல இருந்ததெல்லாம் அழிந்து போயிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகிய உண்டு. ஏன்னா நோவாவுடைய பேழையை போல ஒரு பேழையை உண்டாக்கியிருக்காங்க. அதை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. நோவா பேழை ஆராராத் மலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆராராத் மலைங்கிறது இன்றைய ரஷ்யாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோவாவே அந்த மாதிரி ஒரு பெரிய கப்பலை கட்டி எருமை மாடுகளையும் மனுஷனையும் ஒன்றா இருக்க இது பண்ணியிருந்தாங்கன்னா, கரடிகளையும் சிங்கங்களையும் பாம்புகளையும் பல்லிகளையும் ஓணான்களையும் உள்ள வச்சு இருந்திருந்தாங்கன்னா பாதுகாப்பாக அதுங்களுக்கெல்லாம் ஆகாரம் எல்லாம் தனித்தனியாக இதெல்லாம் வச்சுருந்துருப்பாங்கன்னா அந்த டெக்னாலஜி எந்த டெக்னாலஜியோட போட்டு சொல்லுங்க. இன்றைக்கு அது மாதிரி டெக்னாலஜிங்கிற இருக்கா? டெக்னாலஜி இருக்கா? இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த நாட்களில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது தான். ஸோ நாமைக்கு 3 பிள்ளைகள். ஒருத்தன் வந்து டென்ட்டு, இன்னொருத்தன் வந்து மியூசிக், இன்னொருத்தன் வந்து அயன் ஸ்மித் போயிட்டாங்க. சரி, ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில பக்தி வழியில வாழ்ந்தவர்கள் சேத்துடைய வம்சத்தை தவிர மற்ற வம்சம் இருக்கிறது என்று எண்ணப்படுகிறது. ஏன்னா மற்றவர்களை பற்றி சொல்லலை, ஒருவேளை அவங்களே இருந்திருக்கலாம், ஆனால் அது பெரும்பான்மையானவர்களாக இருக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போ பைபிளில் 5வது அதிகாரம் நீங்கள் தனியாக எடுத்து படிச்சுங்க. 5வது அதிகாரம், ஆதியாகமம் 5வது அதிகாரம். இதில் வந்து மெத்துசாலாங்கிறவர் தான் அதிகமான நாட்கள் உயிர் வாழ்ந்தவர். எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பார்? 965 ஆண்டுகள் வாழ்ந்தார். கொஞ்ச நாள் வாழ்ந்தவர் யார்? 69. அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 27 வசனம். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969. 69. சரி, 65 போட்டேன் நான். 69 ஆண்டுகள். சரியா? குறைந்த ஆண்டு வாழ்ந்தவங்க வந்து தேவனோடு சஞ்சரித்து காணாமல் போனானே ஏனோ அவர் தான். அந்த நாட்களையும் சிறு குழந்தைகள் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு தெரியாது, இது இறந்திருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது. இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன, பெண்கள் இறந்திருக்கலாம், ஆண்கள் இறந்திருக்கலாம். இவர்கள் முக்கியமானவர்கள், அதனால் அவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அதிக காலம் வாழ்ந்தவர்கள், குறுகிய காலம் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஜலப்பிரளயம் என்பது மிக முக்கியமானது. பெரும் வெள்ளம். இதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். பெருவெள்ளம் வரலாற்றை திருப்பி போட்டது. பூமியிலே உயர்ந்த சிகரம் எதுங்க?
எவரெஸ்ட். இப்போ பைபிள் கணக்குப்படி அந்த எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து 8 மீட்டர் நீளத்துக்கு தண்ணீர் இருந்திருக்கு. எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து 8 மீட்டர், 8 அடி கூட இல்லை, 8 மீட்டர். அதாவது முழம் கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஒரு முழம்ங்கிறது கிட்டத்தட்ட 2 அடி அல்லது 1.5 அடி வச்சுங்களா. அந்த கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 8 மீட்டர். அப்போ அந்த தண்ணீரெல்லாம் வடிஞ்சு காஞ்சி போன பிறகு பூமியில் மனிதர்கள் வந்தாங்க. அதுக்கடையில் இங்கே பூமியில் காணப்பட்ட அந்த நாகரிகங்கள் அத்தனையும் அழிந்து போய்விட்டன. வெறும் நோவாவும் அவனுடைய 3 ஆண் பிள்ளைகளும் நோவாவுடைய மனைவியும் அவருடைய 3 மருமக்களும் தான் இருந்தாங்க. மருமக்களை கொடுத்தவங்களும் என்ன செய்யலை, நோவாவுடைய அந்த எச்சரிக்கையை கேட்கல. நோவாவுடைய பெண்கள் ஒருவேளை இருந்திருக்கணும், அவர்களுடைய கணவன்மார்களும் அந்த பேச்சை கேட்கல. ஆனால் இவங்க 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த 8 பேர் மூலமாக பூமியிலே மக்கள் கூட்டம் பெருகினது. இப்போ அன்றைக்கு பூமியை தண்ணீரினால அழித்த ஆண்டவர் ஒரு அழகான வாக்குறுதி கொடுக்கிறார். நான் இனி பூமியை தண்ணீரினால் அழிப்பதில்லை. ஒருவேளை கேட்கலாம், அப்போ ஏங்க இங்கே வயநாட்டில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பூமியை தான் அழிக்க மாட்டேன்னு சொன்னதை தவிர இடங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லலை. சின்ன சின்ன இடங்கள் தான் ஆயிருக்கும். என்ன, அது தேவனுடைய எச்சரிக்கையின் ஒரு 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 முன்னறிவு அப்படின்னு சொல்லுவோம், தொடக்கம். ஏன்னா பைபிளை சொல்லிட்டு ஆங்காங்கே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் பூமி அதிர்ச்சிகளையும் காண்கிறோம் சொல்லப்பட்டு இல்லையா. அதில் ஒரு பகுதியாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த வருஷம் விசேஷமாக பல இடங்களில் வெள்ளம், இந்த வருஷம் போன வருஷமும், இதெல்லாம் எச்சரிக்கை. ஆனால் நோவா காலத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் முழு பூமியும் தண்ணீரில் அழிந்தது. ஆனால் ஒரே நாளில் பூமி அக்னினால் உருக போகுது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. தண்ணீரினால் அழிக்கப்பட்டது போக அக்னினால் அழிக்கப்படும். அதுதான் நமக்குள்ள தீர்க்க தரிசனம். ஆண்டவர் அதுக்கு பிறகு பூமியில் எல்லாமே இதாக வரும்னு சொன்னார். ரைட். இந்த நோவாவுக்கு பிறகு நோவாவும் நீதிமானாக தான் இருந்தார். ஆனாலும் அவரும் குடிகாரராக தான் இருந்தார். ஆனால் அவர் குடிகாரராக இருக்கணுங்கிறதுனால குடிக்கலை, கொஞ்சம் அளவுக்கு மீறி குடிச்சார், அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட்டு திராட்சை செடி வச்சதுனால அதில் அந்த இதனுடைய பழத்தினுடைய இது அதிகமாக இருந்திருக்கும். அன்னைக்கு குடிக்க கிடைக்கும். ஏன் குடிக்கிறதுக்கு கிடைக்குமா? இல்லை, அவங்க இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் மாதிரிலாம் காய்ச்சிருக்க மாட்டாங்க. சாதாரண திராட்சை ரசம் தான், சாதாரண திராட்சை ரசத்தை அவங்க குடிக்கிறது. அது கொஞ்சம் கூடுதலாக குடிச்சிட்டு இருப்பாரு. அதனால் கொஞ்சம் மயக்கமாக இருந்தார். அந்த மயக்கத்தை வெளிப்பட்ட பிறகு தன் மகன்கள் அவனுக்கு செய்ததை பார்த்தார். அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அது நமக்கு இப்போ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஒருத்தன் அவருடைய நிர்வாணத்தை பார்த்தா மற்றவங்க நிர்வாணத்தை பார்க்கல, ஏன் அவன் சபிக்கப்பட்டாங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய இது. அதை சரி, அதுக்காக நம்ம இப்போ நேரம் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். நோவாவின் காலத்துக்கு பிறகு குடும்பங்கள் பிளவுபட்டு போனது. நோவாவுடைய பிள்ளைகள் தான் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே மொழி தான் பேசினாங்க. ஆதாமிலிருந்து பாபேல் கோபுரம் வரைக்கும் எல்லாரும் ஒரே ஒரு மொழி தான் பேசினாங்க. இன்றைக்கு மாதிரி நான் ஒரு மொழி, நீங்கள் ஒரு மொழி, நீங்கள் ஒரு மொழி பேசவே இல்லை. எல்லாரும் ஒரே மொழி தான் பேசினாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தினால, கடவுளை போல் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால பெரிய கோபுரம் கட்டினார்கள். பெரிய கோபுரம் கட்டின பிறகு அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? வெவ்வேறு மொழிகள்
பேச முடியாட்டாங்க. ஒருவேளை அப்படி கட்டி 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 போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு ராக்கெட் விடுறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ராக்கெட் விட்டு பரலோகத்துக்கு ராக்கெட் விட்டுருவாங்க நினச்சாரா எனக்கு தெரியல. என்ன சார் எப்போவுமே நம்ம ராக்கெட்டுமே ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போக முடியும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் வரைக்கும் போக முடியும். இன்னும் சூரியன் பக்கம் போனாலும் அது அங்கேயே பஸ்ஸும் ஆகிடும். அதுக்கு என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். சரி, ரைட். அந்த நாட்களில் மொழிகள் பலவிதமாக மாறினது அந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா அது தலைமை தாங்கி நடத்தி வந்தவர் பயங்கர என்ன போர் வீரனாக இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் அன்றைக்கு அந்த ஆதி மனிதனுடைய குடும்பம் பல மொழிகளை பேச தொடங்கினார்கள். அதுதான் பாபேல் அப்படின்வாங்க. பாபேல்னா பல 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 பல. அதான் ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுது, இவர் என்ன பேசுறேன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன பேசுறேன்னு அவருக்கு தெரியாது, அவங்க பேசுறது தெரியாது. அப்போதான் கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஒரே மொழி பேசுறவங்க ஒரு பக்கம் விட்டாங்க, இன்னொரு மொழி பேசுறவங்க இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. என்ன அந்த புரிந்து கொள்ற சக்தி இருந்தவங்க மட்டும்தான். மற்றபடி எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான், எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பயங்கர குழப்பம் வந்துருச்சு. அது அந்த சந்தர்ப்பம் என்ன இருக்கும், ஒருவேளை ஒரு பாட்டில் இப்போ ஒரு வேளைக்கு நீங்கள் பணியாக தானே, இவர் இப்போ என்கிட்ட பணியாக பேசுகிறான்னு வச்சுங்க, எனக்கு அவர் என்ன பேசுகிறான்னு தெரியாது. அவர் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் வித்தியாசம் பேசணுன்னு நான் இவர்கிட்ட அடிச்சுருக்கேன். என்னடா என்ன திட்டுறாங்க, அவர் ஓங்கி என்ன ஒரு குத்து விட்டுருவார்கள் தெரியல, அப்படி ஏதாவது நடந்துக்குமான்னு தெரியல. ஸோ அன்றைக்கு மனிதர்கள் பிரிந்து போனார்கள். யாரெல்லாம் எங்கே போனார்கள் என்ற கருத்தை நான் வேகமாக சொல்லிவிடுகிறேன். அதற்கு முன்னால் நமக்கு தெரியும், ஆரம்பத்தில் சொன்னது கருத்தை இன்னொரு கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த ஆதாம் ஏவாள் உடையில கணவன் மனிதன் உடை இல்லாமல் இருந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள் இல்லையா? அதே போல தகப்பனார் நிர்வாணமாக இருந்ததை மகன் பார்த்தான் அப்படிங்கிற இதில், அப்போது அதுக்கு முன்னால் அவன் அந்த தகப்பனார் மகன் எல்லாம் எப்படி தான் இருந்திருப்பாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் மூடி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக இது பண்ணும். 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் வச்சுக்கிடுங்க. அதில் கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 குடும்பங்களுடைய பேர்கள் வருகிறது. யார் யார்? யாபேத்தின் வம்சம், காமின் வம்சம், சேமுடைய வம்சம்னு 3 இது. இப்போ எழுதுறவங்க எழுதிக்கிடுங்க, யார் யார் எங்கே போனாங்க, பூமியில் எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சரியா? இப்போ கோமார் அப்படிங்கிற பேர் நம்ம பைபிளில் வருது. இந்த கோமார்ங்கிறது யார் அப்படின்னா இன்றைய ஜெர்மன் தேசத்தில் உள்ளவங்க. இந்த ஜெர்மன் தேசத்தில் உள்ளவங்களுக்கு பேர் கோமார். அடுத்து மாகோகு, மாதாய், மேசேக்கு. இது வெளிப்படுத்தல கூட வரும், மாகோகு, மாதாய், மேசேக்கு. இது நம்ம ஊர்ல மாதாங்கிற மாதிரி இடத்துல மாகோகு, மாதாய், மேசேக்கு. இவங்க எல்லாம் ரஷ்யாவை சேர்ந்தவங்க, ரஷ்யா பகுதியை சேர்ந்தாங்க. இதுல விசேஷமா மாதாய்ங்கிறவங்க பெர்ஷியாவை சேர்ந்தவங்க, பெர்ஷியாவுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த கிரேக்கர்களுக்கு தமிழ் பேர் என்ன தெரியுமா? கிரேக்கர்களுக்கு தமிழ் பேர் தெரியுமா சார்? கிரேக்கர்களுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு, யார் சொல்லுங்க? யவனர்கள். ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? யவனர்கள்னு ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு விசேஷமா சொல்றேன். யவனர்கள். இந்த யவனர்கள் என்கிறவங்க தான் நம்ம
அப்புறம் பைபிளில் வந்து யாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாமான்ங்கிறவங்க யவனர்கள். யவனர்கள் தென்னிந்தியாவினுடைய பகுதிகளில் வந்து வியாபாரம் செய்தார்கள். விசேஷமாக கேரளா கடற்கரையில் வியாபாரம் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. சரி, இந்த யவனர்கள் கிரேக்க தேசத்தை சேர்ந்தவர்கள். தீராஸ் என்கிற பேர் வரும் நம்ம பைபிளில். இந்த தீராஸ் என்கிறவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க. தீராஸ் நம்ம பைபிள் அந்த பேர் இருக்குங்க, தீராஸ். தொகர்மா இவங்க வந்து அர்மீனியா தேசத்தை சேர்ந்தவங்க. தொகர்மா. அப்புறம் தர்ஷீஸ் ஸ்பெயின், ஸ்பானியா தேசம். ஸ்பெயின் அல்லது ஸ்பானியா தேசம். கித்தீம் சைப்ரஸ் அல்லது சீப்ரஸ் தீவு. இவங்கெல்லாம் யாபேத்தின் வம்சத்தில் வந்தவங்க. அப்புறம் காமின் வம்சத்தில் கூஷ் அடிக்கடி வரும். கூஷ் அவங்க வந்து எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவங்க. எத்தியோப்பிய தேசம் பைபிள் முக்கியமான தேசம். இன்னைக்கும் மலையாள கிறிஸ்டின்ஸ் வந்து எகிப்து தேசத்தை என்னன்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம தான் எகிப்தும்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க? மிஸ்ராயிம். சரியா? மிஸ்ராயிம் என்கிறவங்க வந்து எகிப்து தேசத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் மலையாளி பக்கத்தில் பழகினால உங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சு என்ன. அதனால் மிஸ்ராயிம்ங்கிறவங்க தான் எகிப்தியர்கள். நம்ம தமிழ் எகிப்தியர்கள் அப்படின்னு தான் பேசுவோம். மிஸ்ராயிம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் மலையாளி மிஸ்ராயிம்ங்கிற பேர் பயன்படுத்துறாங்க. பூத்தின் பேர் இருக்கு பைபிளில். அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சேர்ந்துட்டாங்க. ஆப்பிரிக்கா போயிட்டாங்க. கானானியர் அல்லது கானான், பாலஸ்தீன தேசத்து கானானியர்கள். பாலஸ்தீன தேசம். இந்த 11வது அதிகாரத்தில் நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு மகாவீரனை பற்றி படிக்கிறோம். இந்த நிம்ரோத் இவங்க யாருன்னா அவருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாபிலோன் மற்றும் அசீரியாவுக்கு போயிட்டாங்க. பாபிலோன் அல்லது மற்றும் அசீரியாவுக்கு சேர்ந்தாங்க. சீதோன் என்கிற ஒரு கூட்டத்தை பற்றி படிக்கிறோம். இந்த சீதோன் என்கிறவங்க பொனிஷியா நாட்டுக்கு போயிட்டாங்க. பொனிஷியா இதெல்லாம் இந்த இன்றைக்கு இருக்கிற பேர் நமக்கு புதுசாக இருக்கும். ஜாகிரபியில் வருது. நீங்கள் இந்த பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். துனிஷியான்னு இன்னொரு நாடு வந்துருச்சு. சரி, ஏத் என்றவர்கள் தான் ஏத்தியர்கள். ஏத் என்கிறவங்க ஏத்தியர்கள். பைபிள் நமக்கு பைபிளில் தாவீதோடு சம்மந்தப்பட்டு எபூஸ் என்கிறவங்க வர்றாங்க. ஞாபகம் இருக்கா? ராஜாக்களின் புஸ்தகத்தில் விசேஷமாக இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் வராங்க. எபூஸ் இவங்க வந்து இந்த எருசலேமில் தாவீதுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. தாவீதின் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க. அப்புறம் பெலிஸ்தியான்னு இன்னைக்கு நம்ம சொல்றது வந்து பிலிஸ்தியா அப்படின்னு, பிலிஸ்தீன் அப்படிங்கிற பேரில் நம்ம ஆதியாகத்தில் சொல்லப்பட்டிருந்தேன். இந்த பிலிஸ்தீன்ங்கிறவங்க பெலிஸ்தியர்கள். அப்புறம் நம்ம பைபிளில் சீன் அப்படின்னு ஒரு ஊர் வரும். இந்த சீன் என்கிறவங்க அவங்க தான் நம்ம எல்லாரும். சீனா, ஜப்பான், இந்தியா மற்றும் கிழக்கு நாடு இந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சீன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சந்தேகம், பாலஸ்தீனர்கள் வந்து அவங்க பேசுறது கிடையாது இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கிறவங்க கிடையாது. ஆனால் இந்த பிலிஸ்தீன்கள் அங்கே பாலஸ்தீனாவில் இருந்தாங்க அந்த நாட்களில். அது அப்படியே காலப்போக்கில் எல்லாம் அடித்து உடச்சி அனுப்பி
வந்துட்டாங்க. ஆனால் கடவுள் ஸ்தோத்திரம், இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் சிறையிருப்புக்கு பிறகு இப்போ 47 ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. யார் யார் எங்கே இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. ஈவன் இந்தியாவிலிருந்து கூட நிறைய பேர் போய் செட்டில் ஆகிட்டு வந்திருக்காங்க. அந்த இது வந்து அது கடவுளுடைய செயல். மற்றவங்க எல்லாம் கொச்சின் மாத்திரம் பல ஊருக்குள்ள இருந்தாங்க. வட இந்தியாவில் நிறைய இருந்தாங்க. பூனாவில் இருந்தாங்க. கொச்சின் சமீபத்தில் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன். இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேரளா பண்ணேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேர் யூதா என்னும் பேர் வரும். சரி, அடுத்ததாக சேமுடைய குடும்பத்தை பற்றி சொல்லிடுறேன். இவங்க அதிகமாக எங்கும் சிதறி போகலை. சேமுடைய வம்சத்தால் அதிகமாக எங்கும் சிதறி போகலை. இருந்தாலும் அவங்க அங்கங்கே போனாங்க. ஆபிரகாம் அவருடைய வம்சாவழியினர். ஆபிரகாமுக்கு யாக்கோபு சந்ததியார். எகிப்துக்கு போனாலும் அவங்க வந்து திரும்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டாங்க. கிபி 60வது வருஷத்தில் நாடு கடத்தப்பட்டு பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. பல ஊர்களுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் 1947வது வருஷம் காக்கா குருவிங்க பறந்து கூட்டுக்கு போகிற மாதிரி அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அங்கே போர் நடந்துச்சு. இன்றைக்கும் பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறதுக்கு காரணம். சரி, 12வது அதிகாரத்துக்கு பிறகுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறு வருகிறது. இஸ்ரவேல் வரலாறுகளை குறித்து நமக்கு அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அடுத்த வகுப்பில் நான் வந்து அதற்கு சுத்தமான இதுக்கு போயிடுவேன். அதுக்கு முன்னால் இந்த யோசேப்பின் காலத்தில், யாக்கோபின் காலத்தில் பெரும் பஞ்சம் உண்டானது அல்லவா? பெரும் பஞ்சம் உண்டான போது எகிப்துக்கு சென்றவர்கள் பஞ்சம் படுக்கிறதுக்கு போனாங்க. யார்? இஸ்ரவேல் மக்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் இதே பகுதியில் இந்த இஸ்ரவேல் மக்களோடவே சேர்ந்து வாழ்ந்தவங்க, யாக்கோபுடைய சந்ததியாரோட சேர்ந்து வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ஏசாவின் வழி வந்தவர்கள். அவங்க வரலாறு நமக்கு சொல்லப்படலை. அதனால் அதை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகாருடைய வம்சத்தாரை பற்றி நமக்கு அதே பகுதியில் தான் இருந்தாங்க. அந்த ஆகாருடைய வழிவந்தவர்கள் இந்த ஆகாருடைய இஸ்மாயிலர்கள் அவங்க வழி வந்தவங்களை பற்றி நமக்கு நிறைய தகவல் இருக்குது. ஏன்னா இவனை கொண்டு போனது இஸ்மாயிலர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த புறாவெல்லாம் விட்டு போச்சு. அவங்க அப்படி தூரத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க காரணம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கெத்துரா வழி வந்தவங்க பற்றி நமக்கு வரலாறு சொல்லப்படலை. கெத்துரா வழி வந்தவங்க இவங்க சொல்லப்பட்டிருக்கோம். அந்த பேரில் இருக்கிற அவங்க பின்னால் அவங்க என்ன ஆனாங்க ஏதோ நமக்கு தெரியல. ஆனால் ஏசாவின் வழி வந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் தாவீதுடைய படையில் இருந்தவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்களை பற்றி அதிகமாக நமக்கு சொல்லப்படாததுனால வேதம் எதை சொல்லுது அது மாத்திரம் பேசிட்டு வேதம் சொல்லாத இடத்துல அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாரத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னா முழு ஆதியாகமத்தை ஒரு முறை படிச்சிருங்க. ஒரு 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனமனம் படிச்சிடலாம். 10 அதிகாரம் போல படிச்சிங்கன்னா 5 நாளில் படித்து முடிச்சிடலாம். இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா. அதனால் விட்டது தொட்டது எதாவது இருந்துச்சுன்னா அது படிச்சிருங்க.
இந்த நான் சொன்ன பின்னணியோட சொல்லுங்க. அடுத்த வாரம் ஆண்டவர் சுத்தமான நம்ம வந்து யாத்திரா போவோம். நமக்கு நேரம் இல்லை. மற்ற பைபிள் காலேஜ் மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் ஆழமாக சொல்லி கொடுக்குறது நேரம் இருக்கும். ஏன்னா இப்போ நான் இன்றைக்கு சொன்ன பாடங்கள் வந்து இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளின் வகுப்புகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. ஆதியாகமத்தில் இன்னும்